பிரைஸ் த லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. உபாகம புஸ்தகம் 32வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். வானங்களே செவிகொடுங்கள், நான் பேசுவேன். பூமியே என் வாய்மொழிகளை கேட்பாயாக. மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாப பண்ணுவேன். நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள். அவர் கன்மலை, அவர் கிரியை உத்தமமானது, அவர் வழிகளெல்லாம் நியாயம், அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தேவன், அவர் நீதியும் செம்மையுமானவர். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, வானங்களே செவி கொடுங்கள். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்க வேண்டும். நாம் கேட்கவில்லை என்றால் வானம் செவி கொடுக்கும். தேவனுடைய வசனத்தின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த புதிய மாதத்திற்கு நம்ம வந்திருக்கிறோம். 6 மாதங்கள் நம்மை தேவன் வழிநடத்தி வந்தார். கண்மணி போல நம்மை பாதுகாத்தார். எவ்வளவோ இக்கட்டான சூழ்நிலைகளிலும் கைவிடாமல் நம்மை பாதுகாத்து வந்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். 7 சபைகள் மத்தியில் உலாவுகிறவர் இந்த நாளில் நம் மத்தியிலே உலாவுகிறார். ஆமென். நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்திருக்கிறார். பாருங்க, இன்றைக்கு இந்த வேதத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது 10 கன்னிகளை குறித்து இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது அதில் 5 கன்னிகள் புத்தியுள்ள கன்னிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் அக்கினினாலும் அபிஷேகத்தினாலும் தேவனுக்கு காத்திருந்தார்கள். மணவாளனுடைய இருதயத்தை அவர்கள் அறிந்திருந்தபடியால் அவர்கள் ஆயத்தமாயிருந்தார்கள். கூட எண்ணெய் குறையாமல் கூடவும் எண்ணெயை எடுத்து சென்றார்கள். அந்த அக்கினியை அவிஞ்சு போயிடக்கூடாது. அதற்காக எப்பொழுதும் விழித்திருந்து ஜெபிக்கும் ஒரு கிருபையை தேவன் நமக்கு கொடுக்க வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். மணவாளனுடைய இருதயத்தை அறிந்த 5 கன்னிகள். மணவாளன் வர தாமதமாகும், இருந்தாலும் பரவாயில்ல, நான் ஆயத்தமாக இருக்கேன். என்ன குறைஞ்சிடக்கூடாது, என் விளக்கு என்ன நின்று போயிடக்கூடாது. அதனால் விளக்கு எரிவதற்கு எப்பொழுதும் எண்ணெயை அவர்கள் வைத்திருந்தார்கள். புத்தியுள்ள கன்னிகைகள். அதே போல் நாமும் ஒவ்வொரு நாளும் புத்தியுள்ள கன்னிகைகளாக இருக்க வேண்டும். அவருடைய திருச்சபை புத்தியுள்ள திருச்சபையாய் இருக்க வேண்டும். இந்த நாளில் நாம் அனைவரும் எழுந்து நின்று இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். எல்லாம் எழுந்து நின்றுங்க. எழுந்து நின்று இன்றைக்கு நாம் ஜெபிக்கலாம். நன்றி 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 தகப்பனே. நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, தயவு பெரியது. ஏசப்பா, நன்றியோடுமே நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தகப்பனே, எவ்வளவாய் எங்களை நேசிக்கிறீங்க அப்பா, எவ்வளவாய் எங்கள் மீது அன்பு கூறுகிறீங்க. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்த 6 மாதங்கள் எங்களை ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து வந்தீங்க. 6 மாதங்கள் எங்களை கைவிடாமல் அப்பா, எங்களை திக்கற்றவர்களாக விடாமல் எங்களை பாதுகாத்து வந்தீங்க. இந்த புதிய மாதத்திற்குள் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே. உம்முடைய அன்பு பெரியது, இரக்கம் பெரியது ராஜா. இந்த நாளில் அப்பா, இந்த சபையிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் தகப்பனை. எல்லா விதமான தகப்பனை மந்த நிலைமைகள் மாறட்டும், நிர்விசாரங்கள் மாறட்டும் ஆண்டவரை. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் ராஜா. ஒரு அக்கினி அபிஷேகத்தை இந்த எங்கள் மத்தியில் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். ஒரு அக்கினி அபிஷேகம் எங்கள் மத்தியில் ஊற்றும்படியாக நான் ஜெபிக்கிறேன். ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், சோத்திரம் ராஜா. தகப்பனை, எங்களுக்கு அப்பா எங்களை சுத்திகரிக்கும்படியாக இந்த நேரத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய சிந்தனைகள் சுத்திகரிக்க
சுத்திகரிக்கப்பட வேண்டும். எங்கள் எண்ணங்கள் சுத்திகரிக்கப்பட வேண்டும் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். ஓ ரபா ஷக ரபா லத்துரு பீக ரபா. நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஓ ரபா ஷலப ரபா. ஓ ரீகா ரமனா துரு பீக ரபோ ரபா ஷலப ரபா. ஓ ரீகா ரபலா துரு பீக ரமோ நம நக்கரபலபா ரபா. நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் அசைவாடுதல் எங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் செபிக்கிறேன். அன்றைக்கு மேல் வீட்டறையில் 120 பேர் காத்திருந்த பொழுது ஆவியானவர் எல்லார் மேலும் பொழிந்தருளினார். அதே ஆவியானவர் எங்கள் மத்தியிலே இப்பொழுது பொழிந்தருளும்படியாய் செபிக்கிறேன். கூடி வந்திருக்கிறவர்கள் மத்தியிலே ஆவியானவர் ஊற்றப்பட வேண்டுமாய் செபிக்கிறேன், செபிக்கிறேன், செபிக்கிறேன் ராஜா. அப்பா தகப்பனே, சபையில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும், சபையில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும் அப்பா. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது எங்கள் மத்தியிலே ஊற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி, ஊற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி. மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களே, இந்த நாளில் அப்பா தகப்பனே, எங்கள் மத்தியிலே எங்கள் சரீரத்தில் உம்முடைய ஆவியை ஊற்றி கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஓ ரபா ஷக்கர பல்லா துரு பீக்கர பாபா. ஓ ரபா லியாத்தர பீக்கர மோனமா ஷக்கர பலபா. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நான் உயர்த்துகிறேன், உயர்த்துகிறேன், உயர்த்துகிற ராஜா. ஓ ரபா ஷக்கர பலபரபாலபா நியாத்தர பீக்கர ஓ ரபாக்கர பாபா. நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிற ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய அன்பு பெரியது, இரக்கம் பெரியது ராஜா. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஆவியானவர் இந்த எங்கள் மத்தியில் அசைவாடும்படியாக செபிக்கிறேன். ஆவியானவர் எங்கள் மத்தியில் அசைவாடட்ட ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். நன்றி ராஜா. தகப்பனே, பேதுரு பிரசங்கித்த பொழுது ஆண்டவரே, அந்த அவர்களுடைய இருதயம், கேட்டவர்களுடைய இருதயம் அப்பா மறுரூபப்பட்டதே, மறுரூபப்பட்டதே. இப்பொழுது அப்பா கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவர்களுடைய இருதயம் மறுரூபமாகணும் ஆண்டவரே, மறுரூபமாகணும் இந்த நாளில் தகப்பனே. உம்முடைய நாம மகிமைப்படட்டும் அப்பா, மகிமைப்படட்டும், மகிமைப்படட்டும் ராஜா. எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், உயர்த்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்கள் இருதயங்கள் புதுப்பிக்கப்படட்டும், எங்கள் சிந்தைகள் புதுப்பிக்கப்படட்டும் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஆவியின் சிந்தையாக மாறட்டும் அப்பா. எங்கள் சிந்தை ஆவியின் சிந்தையாக மாறட்டும், மாறட்டும், மாறட்டும். இயேசு கிறிஸ்துவின் சிந்தை எங்களுக்கு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்து பார்க்கிற விதமாக நாங்கள் பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பேசுகிற விதமாக நாங்கள் பேச வேண்டும் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒரு ரபா ஷக்கரபலபரபா ஒரு யத்தர பீக்கரபூ ரபா ஷலபரபா. ஆவியானவருடைய அபிஷேகத்தின் வல்லமை இப்பொழுது ஊற்றி போட்டு கொண்டு இருக்கிறதுக்காக நன்றி, ஊற்றி கொண்டிருப்பதற்காக நன்றி, 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 நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஊராபா ஷக்கரபா லத்துரு பிக்கர பாபா. நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன் தகப்பனே. எங்கள் ஆலயத்தில் ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் வல்லமை எங்கள் சபையை ஆளுகை செய்யட்டும். நன்றி, நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஆவியானவருடைய வல்லமை இந்த நாளில் எங்கள் மத்தியில் ஊற்றி கொண்டிருப்பதற்காய் நன்றி, ஊற்றி கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஊராபா தரபொதியா ஷலபா ரௌகரபல பாபா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிரசங்கிக்கிற ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிற ஆவியானவர் அந்த வரத்தின் வல்லமை, அந்த அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்பட வேண்டும். ஒவ்வொருவருக்கும் சுவிசேஷம் பிரசங்கிக்கிற அந்த கிருபை உண்டாகட்டும், கிருபை உண்டாகட்டும் அப்பா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நாளில் தகப்பனே, வாலிபர்கள் மத்தியில் அப்பா, வாலிபர்கள் மத்தியில் ஒரு அபிஷேகத்தின் வல்லமை ஊற்றப்படட்டும் அப்பா. வாலிபர்களை சீரழித்து கொண்டு இருக்கிற இந்த செல்போன் கலாச்சாரம் ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே, ஒளியட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. இன்னைக்கு அநேக போதர்கள் ஏஐ டெக்னாலஜியை வச்சு இன்றைக்கு சபைகளில் பிரசங்கம் பண்ணி கொண்டு இருக்கிறார்கள். அந்த நிலைமையெல்லாம் மாறட்டும் அப்பா. தகப்பனை, போதர்களை வஞ்சித்து அப்பா, நய வஞ்சகத்தினாலே அப்பா இச்சித்து தங்களுடைய அப்பா ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் விழுந்த தூதர்களைப் போல இன்று அநேக போதர்கள் அழைத்த அழைப்பை மறந்து இந்த நாளில் தகப்பனே, ஏஐ டெக்னாலஜி மூலமாக அதனுடைய வார்த்தைகளை வாங்கி பிரசங்கித்து கொண்டு இருக்கிற அந்த சூழ்நிலையெல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஒராபா ஷக்கரபா லாத்துருபிகள் மணவாளனுக்கு ஏற்ற மணவாட்டியாகிய சபையை அப்பா நீ உண்டாகட்டும். மணவாளனுக்கு ஏற்ற சபையாக உண்டாகட்டும், உண்டாகட்டும். ஒரு பரிசுத்தமாக உண்டாகட்டும், பரிசுத்தம் உண்டாகட்டும் அப்பா, பரிசுத்தம் உண்டாகட்டும். நீர்விசாரங்கள் மாறட்டும் ஆண்டவர். எல்லாம் மறுரூபமாகட்டும், மறுரூபமாகட்டும், மறுரூபமாகட்டும். எங்கள் சூழ்நிலை மறுரூபமாகட்டும் அப்பா. எங்கள் சிந்தை மறுரூபமாகட்டும், எங்கள் இருதயம் மறுரூபமாகட்டும், எங்கள் வாழ்க்கை மறுரூபமாகட்டும் ஆண்டவர். நன்றி செலுத்துகிறேன், நன்றி செலுத்துகிறேன். ஒரு ஆவியானவருடைய அக்கினி அபிஷேகத்தின் வல்லமை
வல்லமை எங்கள் மத்தியிலே ஊற்றுகிறதுக்காக நன்றி. இந்த சபையை நீங்கள் பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க. நீர் மாத்திரமே மகிமைப்பட வேண்டும். மாம்சத்தின் கிரியை ஒழிய வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. மாம்ச சிந்தை ஒழிய வேண்டும் இயேசுவின் நாமத்தினால. தேவ திட்டம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறட்டும். தேவனுடைய திட்டம் மட்டும் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றும். நாங்கள் சிறுகவும் நீர் பெருகவுமாய் வேண்டும். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம், கனப்படுத்துகிறோம். அப்பா உடைய வார்த்தையின்படி எங்களை ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. சபையிலே ஒரு சுத்திகரிப்பு உண்டாகட்டும். எல்லா கனநித்திரை ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்படுவதாக. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் செய்வேன்னு சொன்னீங்களேப்பா. உடைய நாமத்தினாலே கேட்குறோம். எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம் தகப்பன். இந்த நாளிலப்பா எங்கள் ஆலயத்திற்கு புதிய ஆத்மாக்களை தாங்க. மரண பள்ளத்தாக்கில் இருக்கிற ஆத்மாக்களை எங்களுக்கு தாங்க. ஆவியானவர் வழி நடத்தட்டும். அநேக மக்கள் ரட்சிக்கப்படணும். எங்கள் சபையை சுற்றி இருக்கிற அநேக மக்கள் ரட்சிக்கப்படணும். உதவி செய்யுங்க. அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு வாய்ப்பை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். இந்த நாளில் நம்ம மத்தியில் ஆண்ட்ரூ பிரதர் வந்திருக்கிறாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கி தொடர்ந்து ஆராதனை நடத்தி நல்ல தேவனுடைய வார்த்தையை நமக்கு கொடுப்பார்கள். ஆமென். கரங்களை தட்டி நம்ம வரவேற்கலாம். கர்த்தர் வழி நடத்துவாராக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் உட்கார்ந்து கூட ஒரு பாடலை பாடி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். உள்ளம் ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே எந்த நாத்தும நேசரையே என்று வாழ்த்தியே பாடிடுவேன். மகிழ்ச்சியோடு கூட அவருக்கு மகிமை செலுத்தி இந்த பாடலை பாடலாம். சரி சரி. ஆனந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே இந்த நாத்தும நேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. இந்த நாத்தும நேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளமானந்த கீதத்திலே பாவபாரம் நிறைந்தவனா பல நாட்களாய் நான் அலைந்தேன். அந்த பார சிலுவையிலே எந்தன் பாரங்கள் சுமந்தவரே. பாவபாரம் நிறைந்தவனா பல நாட்களாய் நான் அலைந்தேன். அந்த பார சிலுவையிலே எந்தன் பாரங்கள் சுமந்தவரே. உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே இந்த நாத்தும நேசரையே வாழ்த்தியே பாடிடுவே. இந்த நாத்தும பாடிடுவே. ஆனந்த கீதத்திலே மாலை போன்றதோர் சோதனையில் மகிபன் அவர் கைவிடாரே. கல்வாரி நன்றினிலே கனிவோடென்னை அணைத்திடுவார். மாலை போன்றதோர் சோதனையில் மகிபன் அவர் கைவிடாரே. அன்பினிலே கனிவோடென்னை அணைத்திடுவார். உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே இந்த நாத்தும நேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே.
இந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவேன் உள்ளமானந்த கீதத்திலே. உலகம் முடியும் வரைக்கும் உந்தனோடிருப்பேன் என்றவர் வாக்கு மாறிடானே சரையே. நம்பிடுவாய் துணையவரே. உலகம் முடியும் வரைக்கும் உந்தனோடிருப்பேன் என்றவர் வாக்கு மாறிடானே சரையே. நம்பிடுவாய் துணையவரே. உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே இந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. இந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளமானந்த கீதத்திலே பாவபாரம் நிறைந்தவனாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன். அந்த பார சிலுவையிலே எந்தன் பாரங்கள் சுமந்தவரே. பாவபாரம் நிறைந்தவனாய் பல நாட்களாய் நான் அலைந்தேன். அந்த பார சிலுவையிலே எந்தன் பாவங்கள் சுமந்தவரே. உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே இந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. இந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளமானந்த கீதத்திலே மாலை போன்றதோர் சோதனையில் மகிபன் அவர் கைவிடாரே. கல்வாரி நண்பினிலே கனிவோடென்னை அணைத்திடுவார். மாலை போன்றதோர் சோதனையில் மகிபன் அவர் கைவிடாரே. கல்வாரி நண்பினிலே கனிவோடென்னை அணைத்திடுவார். உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே இந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. இந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளமானந்த கீதத்திலே உலகம் முடியும் வரைக்கும் உந்தனோடிருப்பேன் என்றவர் வாக்கு மாறிடானே சரையே. நம்பிடுவாய் துணையவரே. உலகம் முடியும் வரைக்கும் உந்தனோடிருப்பேன் என்றவர் வாக்கு மாறிடானே சரையே. நம்பிடுவாய் துணையவரே. உள்ளமானந்த கீதத்திலே வெள்ளமாகவே பாய்ந்திடுதே இந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. இந்த ஆத்துமனேசரையே என்றும் வாழ்த்தியே பாடிடுவே. உள்ளமானந்த கீதத்திலே. அல்லேலூயா. நாம் இன்னொரு பாடல் கூட நாம் பாடலாம். நாமே திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். இந்த சபை ஆகிய எல்லாரும் புரிந்து கொண்டு அதை செயல்படும் பொழுதுதான் ஆதிகால திருச்சபையில வேதத்தில் வாசிக்கும் பொழுது என்னென்ன காரியங்கள் சம்பவித்ததோ அது தானாவே நடக்கும். இன்னைக்கு அநேக காரியங்கள் வந்து ஆண்டவர் ஆதிகால திருச்சபையில நடந்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஜெபிக்கிறதும், அது ஆசைப்படுறதும், பாட்டு பாடுறதும், அதுக்காக உபவாசம் இருக்கிறதும், அப்படி எல்லாம் இருந்து கொண்டு, ஆனால் ஒரு சபையாக இருக்கணும், ஒரு சரீரமாக இருக்கணும் இல்லாமல் எல்லாம் பிச்சு பிச்சு நீயா நானா சண்டை போட்டுட்டு, ஆதிகால திருச்சபையில் 5 ஊழியங்கள் இருந்தது. அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள். இதை தேவன் சபை பக்தி விருத்தி உண்டாக்கும்படி ஏற்படுத்தினார். தேவன் ஏற்படுத்தினார் 5 ஊழியம். ஆனால் இன்றைக்கு செமினார் நடக்கிறது, ஐவகை ஊழியம் அப்படின்னு செமினார் நடக்கிறாங்க. அதுக்கு ஆள் வராங்க. ஆனால் 5 பேர் வேற எங்கெங்கேயோ வராங்க. அப்படி ஒரு சபை பார்த்துருக்கீங்களா? 5 ஊழியம் இருக்கிற ஒரு சபை பார்த்துருக்கீங்களா? நான் இது வரைக்கும் பார்க்கல. நீங்க பார்த்துருக்கீங்களா அது மாதிரி எங்கேயாவது? உலகத்தில் எதாவது மூலம் இருக்கானேன்னு தெரியல. ஒருவேளை இருக்கலாம், ஆனால் நம்ம பார்க்குற வரைக்குமே இல்லை. ஆனால் அதுக்காக ஜோம் பண்ணுறாங்க, அதுக்காக உபவாசம் பண்ணுறாங்க. அப்படிலாம் இருந்தால் வேலைக்காக. அப்படி அவங்க ஜோம் பண்ணாங்களா? ஆதிகால திருச்சபையில் 5 வகை ஊழியம் இருக்கணும், உபவாசம் ஜோம் போட்டு இல்லையே. அது தானா நடந்தது தானே. தேவன் அவர் கிரியை செய்யும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் கிரியை செய்யும் பொழுது அவருக்கு ஒப்பு கொடுத்து இருந்தாங்க. நான் தான் செய்யணும். ஏன் தான் இப்போ இந்த ஊழியங்கள்லாம் ஏன் பிரிஞ்சு போச்சு? முதல் காரணம் என்ன? யார்கிட்ட அதிகாரம் இருக்குது? என்ன எப்பவுமே சொல்லுவோம், ஒரு இடத்துல ஒருத்தர் தான் இருக்கணும். ஒரு உரையில ஒரு கத்தி தான் இருக்கணும், 2 கத்தி இருக்க முடியாது. யார் அதிகாரம் பண்றது? நீ சொல்றதா நான் சொல்றது? அந்த சண்டை. அப்புறம் காசு, என்ன இவன் அதிகமாக தான் எனக்கு கம்மியாக கொடுக்குறான், காசு சண்டை, பண ஆசை, அதிகார சண்டை, எல்லாத்தையும் அவரு எடுத்துக்கிறேன், எனக்கு கம்மியாக கொடுக்குறேன், கொடுக்கறதே இல்லை, இந்த சண்டை. அதனால இப்படி இன்னும் நிறைய அதிகார சண்டை, பண சண்டை, இல்லை அது இது நமக்கு ஒத்து வரல, நான் நினைச்ச மாதிரி செய்ய முடியல, நான் நினைச்சதை என்ன பண்ண முடியல, செய்ய முடியல, இருக்க முடியல. இப்படி உபதேசம் சண்டை இப்படிலாம் எல்லாம் என்னாச்சு, எல்லாம் சூசைட்லாம் தனியாக போய் அவங்க தனியாக ஊழியம் செய்கிறாங்க. பில்டிங் கட்டிக்கிட்டு, நான் ஆராதனை நடத்த மாட்டேன், நான் மெய்ப்பன் கிடையாது, மீதி எல்லா நாளும் பிரேயர் வைப்பேன், எல்லாம் இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த நம்ம இந்தியாவில் சட்டங்கள்லாம் இருக்கு, சட்டங்கள் இருக்கு. ஆனால் அதிகமாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சட்டத்தை ஈஸியாக மீறுவாங்க. இதை தானே செய்யக்கூடாது, சட்டத்தில் இந்த ஓட்டையை யூஸ் பண்ணுவாங்க. ஆமா, ஆனா இங்க ஓட்டையெல்லாம் இல்லை. ஆனாலும் என்ன சார், தங்கச்சினால என்ன பண்றது, அதை ஒப்பு கொடுத்து இல்லாம எனக்கு உனக்கு சண்டை, அதிகார சண்டை, பண ஆசை, அது இதெல்லாம் தன்னுடைய நினைச்சு செய்ய முடியல. எல்லாம் பிரிஞ்சு போய் பில்டிங் கட்டிக்கிட்டு மக்களை இது பண்ணிக்கிட்டோம். சூசர்கள் தனியா போயிட்டாங்க, அப்போஸ்தலர்கள் தனியா போயிட்டாங்க, தீர்க்கதரிசிகள் தனியா போயிட்டாங்க, போதகர்களும் பைபிள் காலேஜோட போயிட்டாங்க. சபையில ஏன்னா போதிச்சா சில விஷயம் கிளாஷ் ஆகுது, இதாகுது, என்ன நீங்க ரொம்ப கடுமையா பேசுறீங்க, அவ்வளவு பேசக்கூடாது அப்படின்னு யாரு மேய்ப்பர்கள். போதர்ல நீ என்னையா எப்போ பார்த்தாலும் அம்மா மாதிரியா தூக்கி வச்சு கொஞ்சிக்கிட்டு இருக்கிற பிள்ளைங்கள அப்படின்னு மெய்ப்பொருளை பார்த்து போதகர்ல சண்டை. மெய்ப்பன் ஒளி அதுதான், போதகர் ஒளி அதுதான். மெய்ப்பன் ஒளி என்ன? அவர் ஆடுகளை மேய்க்கணும், பார்க்கணும், சாப்பிட்டுச்சா போனுச்சா வந்துச்சா அதெல்லாம் பார்த்து மெய்ப்பன் பராமரிக்கணும். மெய்ப்பனுடைய ஒளி போதகர் அது என்ன செய்யணும்? அவன் சத்தியத்தில் வளர்க்கணும். இப்படியே பாலை குடிச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது. அப்போ கொஞ்சம் கடுமையாக தான் நடந்து வரலான்னு இருக்கணும். இதை அவங்க புரிஞ்சு கொண்டாதான் என்ன பண்ண முடியும்? நம்ம புதுசால எதுவும் செய்ய வேண்டாம். உபவாச ஜெபம் போட வேண்டாம். 5 வகை ஊழியம் சபையில் இருக்கணும், உபவாச ஜெபம் போட வேண்டாம், ஜெபம் போட வேண்டாம், எதுவும் செய்ய வேண்டாம். ஆவியானவர் அது மாதிரி மக்களை ஏற்படுத்தும் பொழுது நம்ம தடையா இல்லாம இருந்தா மட்டும் போதும். அதை தான் செய்யணும். அதை இல்லாம சண்டை போட்டு பிரிச்சுட்டு இப்ப எல்லாம் ஜெபம் பண்ணிட்டு அந்த அதிகால அது வரணும், அபிஷேகம், அந்த ஊழியங்கள் திரும்ப சபையில வரணும் அப்படின்னு ஜெபம் பண்றாங்க. அப்போ சூசைகள் அங்க ஒருத்தர் கூப்பிடுவாரு, இங்க கூப்பிடாரு. அப்ப எல்லாம் 5 பேர் மேடையில நிப்பாங்க. யாரு 5 பேர்? சூசைகள், போதகர் எல்லாம் மேல நிப்பாங்க, கை கோத்து நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்காக ஒன்றா இருக்கிறோம் அப்படின்னு. ஆனா தனி பில்டிங், தனி காசு, தனி எல்லாம் தனி. அப்ப அந்த ஐக்கியத்தை ஆண்டவர் சொல்லல. எந்த ஐக்கியம்? தனித்தனியா பண்ணிக்கிட்டு நாங்களாம் ஒன்னா இருக்கிறோம் அப்படின்னு என்னைக்காவது ஒரு நாள் ஒரு ஃபங்க்ஷன்ல கூட்டிட்டு கையெழுத்து, அப்படியே ஆண்டவர் சொல்லுது. அவருடைய ராஜ்யத்துக்காக ஆண்டவர் சபையில ஏற்படுத்தும் பொழுது பிச்சுக்காம என்ன இருக்கணும். இன்னைக்கு எந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் ஆயிடுச்சு அப்படின்னா, அப்போயாவது பரவாயில்ல 5 ஊழியம் இருக்கு, அந்த 5 ஊழியம் இப்போ பிரிஞ்சிச்சு, அதுவே ரொம்ப தவறான ஒரு விஷயம். இப்போ ஜப ஊழியம்னு தனியா பிரிஞ்சு போச்சு. சில பேர் ஊழியக்காரங்க, எங்க உங்களுக்கு என்னங்க ஊழியம்? ஜப ஊழியங்க. ஜப ஊழியம் அப்படிங்க பைபிளே இல்லையா? நீங்கங்க நாங்க வர்ஷிப் லீடர் ஊழியம். வர்ஷிப் லீடர் ஊழியம் என்ன பண்ணி நாங்க சர்ச்சை வர்ஷிப் நடத்திட்டு வந்துடும், அவ்வளவுதான், வேற அதெல்லாம் பண்ண மாட்டோம். வர்ஷிப் லீடரா? அப்படி ஊழியமே இல்லையே. புதியார்பார்ல ஜப ஊழியம்னு ஒண்ணுமே இல்லையே. நாங்கள் ஜெபம் பண்ணுவோம். எதுக்கு ஜெபம் பண்ணுவீங்க? 10th படி ஜெபம் பண்ணுவோம், 12th படி ஜெபம் பண்ணுவோம். ஏன் 1வது 2வதுலாம் பண்ண மாட்டீங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டோம். அதெல்லாம் பெரிய சீரியஸ் இல்லை. 10th 12th இந்த பப்ளிக் எக்ஸாமு, இந்த எக்ஸாம்லாம் கூப்பிட்டு வச்சா நம்ம ஸ்பெஷலாக பண்ணுவோம். அதுக்கு நாங்கள் பேனா வைப்போம், எல்லாம் வைப்போம், வல்லமையாக இருக்கும், இதெல்லாம் செய்யும். அது ஆண்டவர் செய்ய சொன்னாரா? இல்லை. அப்போது இதை நம்ம படி செஞ்சுட்டு உபவாச ஜெபம் போடுறதோ ஜெபம் பண்ணுறதோ வேலைக்கு இல்லை. நம்ம உணரணும், நம்ம ஒரு சரீரம், கிறிஸ்து சபைக்கு இந்த சரீரத்துக்கு தலையா இருக்கிறார், நாம எல்லாரும் அவயவங்களா இருக்கிறோம், உறுப்புகளா இருக்கிறோம். அதை புரிஞ்சுக்கணும். பவுல் அழகா எழுத கொரிந்தியர்ல எழுதும்போது சொல்றாரு,
கண்ணு வந்து பார்த்துட்டு சரீரம் முழுசும் கண்ணா இருந்தா மூக்கு எங்க வைக்கிறது, சரீரம் முழுசும் கையா இருந்தா எங்க கால் வைக்கிறது? அப்ப ஆண்டவர் வந்து ஒன்னொன்னுக்கும் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறது போல சில வெளியே தெரியும், கண்ணு மூக்கெல்லாம் வெளியே தெரியும். ஆனா ஹார்ட் லிவர் எல்லாம் நமக்கு தெரியாது. அதனாலே நிறைய நேரம் நம்ம வயிற்று கெடுத்து வச்சிருவோம், இல்லை இஷ்டத்துக்கு சாப்பிட்டு எல்லாம் பண்ணும். ஆனா முகத்துல ஏதாவது தேமகிமல் வந்துருச்சுன்னா அதே எப்படியாவது மருந்து கொஞ்சம் சாப்பிடாம இருந்து சரி பண்ணுவார். ஏன்னா வெளியே தெரியுது, உள்ள தெரியாது, அவ்வளோ இது கேர் பண்ண மாட்டோம். ஸோ அந்த மாதிரி ஒரு உறுப்புக்கும் அந்த வேலையை கரெக்டாக செய்யணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். அப்போதான் சபையானது என்ன பண்ணும், இயங்கும். ஸோ நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படின்னா அதை உணர்ந்தாலே போதும். நம்ம ஒரு சபையில் இருக்கிறோம், ஆண்டவர் ஆவியானவர் சில வரங்களை கொடுத்து பயன்படுத்தும் பொழுது அதை மெய்ப்பர்கள் உணரணும், சபை மக்களும் உணரணும். அப்போ அதுக்கு நம்ம தடையா இல்லாம மட்டும் இருந்தா போதும், அது தானாவே நடக்கும். அது நாமளும் உணர்ந்தவர்களாய் உலகமெங்கும் இருக்கிற கிறிஸ்துவுக்குள் பிறந்து மறுபடியும் பிறந்து உலகமெங்கும் இருந்தாலும் சரி, அவங்க எல்லாம் நம்மளுடைய சகோதரர்களுமா இருக்கிறாங்க. அவங்க எந்த மூலையில இருந்தாலும் சரி. சேர்ந்து பாட கூட பாருங்க. நாமே திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். நாமே திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் துன்பப்படும், கூடவே துன்பப்படும். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் துன்பப்படும், கூடவே துன்பப்படும். உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம், ஓருடலாய் செயல்படுவோம். உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம், ஓருடலாய் செயல்படுவோம். நாமே திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். நாமே திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் உறுப்புகள். ஒரு உறுப்பு புகழடைந்தால் மற்ற அனைத்தும் மகிழ்ச்சியுறும், சேர்ந்து மகிழ்ச்சியுறும். ஒரு உறுப்பு புகழடைந்தால் மற்ற அனைத்தும் மகிழ்ச்சியுறும், சேர்ந்து மகிழ்ச்சியுறும். உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம், ஓருடலாய் செயல்படுவோம். உணர்ந்திடுவோம், நாம் இணைந்திடுவோம், ஓருடலாய். நாமே திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். நாமே திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன். இயேசு கிறிஸ்து பாடுபட்டு பகையை ஒழித்தார், கடவுளோடு ஒப்புரவாக ஒரு உடலாக்கிவிட்டார். இயேசு கிறிஸ்து பாடுபட்டு பகையை ஒழித்தார், கடவுளோடு ஒப்புரவாக ஒரு உடலாக்கிவிட்டார். உணர்ந்திடுவோம், நாம் இணைந்திடுவோம், ஓருடலாய் செயல்படுவோம். உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம், ஓருடலாய் செயல்படுவோம். நாமே திருச்சபை கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன்
கிறிஸ்துவின் திருவுடல் ஒவ்வொருவரும் அதன் ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் துன்பப்படும், கூடவே துன்பப்படும். ஒரு உறுப்பு துன்பப்பட்டால் துன்பப்பட்டால் மற்ற அனைத்தும் துன்பப்படும், கூடவே துன்பப்படும். உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம், நாம் ஓருடலாய் செயல்படுவோம். உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம், ஓருடலாய் செயல்படுவோம். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும். ஒரு உறுப்பு புகழடைந்தால் புகழடைந்தால் மற்ற அனைத்தும் மகிழ்ச்சியுறும், சேர்ந்து மகிழ்ச்சியுறும். ஒரு உறுப்பு புகழடைந்தால் புகழடைந்தால் மற்ற அனைத்தும் மகிழ்ச்சியுறும், சேர்ந்து மகிழ்ச்சியுறும். உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம், ஓருடலாய் செயல்படுவோம். நாம் உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம், ஓருடலாய் செயல்படுவோம். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். இயேசு கிறிஸ்து பாடுபட்டு பகையை ஒழித்தார், கடவுளோடு ஒப்புரவாக ஒரு உடலாக்கி விட்டார். இயேசு கிறிஸ்து பாடுபட்டு பகையை ஒழித்தார், கடவுளோடு ஒப்புரவாக ஒரு உடலாக்கி விட்டார். உணர்ந்திடுவோம், நாம் இணைந்திடுவோம், ஓருடலா செயல்படுவோம். உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம், ஓருடலாய் செயல்படுவோம். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் அதன் தனித்தனி உறுப்புகள். நாமே திருச்சபை, கிறிஸ்துவின் திருவுடல், ஒவ்வொருவரும் உறுப்புகள். உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம், ஓருடலாய் செயல்படுவோம். உணர்ந்திடுவோம், இணைந்திடுவோம், ஓருடலாய் செயல்படுவோம். உணர்ந்திடுவோம், நாம் இணைந்திடுவோம், ஓருடலாய் செயல்படுவோம். அல்லேலூயா. நம்ம எப்பொழுது அதை உணர்ந்தவர்களாக இருப்போம். நாம் அதை பிற்காலத்தில் ஊழியம் செய்யும் பொழுதோ நாம் அந்த பகையை வளர்க்காமல், இயேசு கிறிஸ்து அதை பகையை ஒழித்து ஒரு சரீரமாக ஏற்படுத்தியிருக்கிறார். அதை எப்போது உணர்ந்திருப்போம். நம்ம பிரிவினை பேசாமல் இருப்போம். அதே நேரத்தில் உபதேசம் தவறா பதிலும் கூட ஒப்புரவாயிடக்கூடாது. ஒன்றா இருக்கணும்னு யாரு கூட ஒன்றா இருக்கணும்னு தெரியும். இன்றைக்கு இந்த என்ன சொல்றது, கிறிஸ்தவர்களுக்கு சில விஷயங்கள் அரசாங்கத்தை உதவி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்தவங்களாம் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் மேடையில் இப்போ இந்த ஓஸ்தியா அது இது டிஎல்சி எல்லாம் சேர்ந்து கத்தோலிக்கர்கள் சேர்ந்து ஒரே மேல உட்காரலாம். இவரு போய் பிதாக்குமார் பர்சனாலே அப்படி இவர் ஜோம் பண்ணிட்டு வர, அப்புறம் ஒரு பாதிரியார். அப்போ நமக்கு தெரியணும் யாரோட ஐக்கியமா இருக்கணும். சரீரம் எது, சரீரம் எங்கேயோ அங்கே சரீரம், அங்கே சண்டையா போட்டுட்டு பிரிஞ்சுட்டு போயிட்டு எங்க ஐக்கியமா இருக்கக்கூடாது அங்கே போய் ஐக்கியமா இருந்துட்டு அதை நல்லதுன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ புரிஞ்சுக்கணும், எங்க ஐக்கியமா இருக்கக்கூடாது. சரீரம் ரொம்ப சேராது இல்லை. கிறிஸ்துவுக்குள்ள மறுபடியும் பிறந்த அது யாரா வேணா இருக்கணும். ஒரு சைடமா என்ன பண்ணணும், என்ன பண்ண வித்தியாசங்கள் உண்டு. அந்த கொரிந்தியர்ல அவ்வளோ விளக்கம் எழுத. ஏன்னா கொரிந்து சபையில வந்து நிறைய பிரச்சனை இருந்துச்சு. இன்னைக்கு இருக்கிற பெந்தகோஸ்தே சபையிலும் கொரிந்து சபையும் 90% பொருந்தும், 90 மேலேயே கூட பொருந்தும் வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவங்க அதிக முக்கியத்துவம் வரங்களுக்கு கொடுத்துட்டு பிரிவினை இருந்தது, கனிகள் முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனா வரங்கள் கூட ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துட்டாங்க. அப்ப எழுதுறாரு, நீ வரங்கள் முக்கியத்துவம் கொடுக்குற நாடுங்கள்,
நீங்கள் அந்நிய பாஷை பேச நாடுங்கள், தீர்க்கதரிசன வரத்தை நாடுங்கள், அதெல்லாம் நாடுங்கள் வேணான்னு சொல்ல. ஆனால் நீங்கள் பிரிவினையாக இருக்கிறீங்களே, நான் வந்து கேபாவை சேர்ந்தவன், நிப்பரை சேர்ந்தவன், பவுலை சேர்ந்தவன், நான் அவங்களுக்காக சிலையில் ஏற்பட்டேன் இல்லையே, நாங்கள் எல்லாரும் கிறிஸ்துவின் ஊழியர்கள். அவர் சொல்லும் பொழுது நல்லா கவனிக்கணும். பவுலுடைய வார்த்தைகள்லாம் அவங்க எவ்வளோ ஆண்டவருக்காக அந்த வாழ்ந்தாங்க அப்படின்னு அவர் சொல்லும் பொழுது, என்னடா என்ன அப்போலோன்றீங்க, அப்போலோ யாரா, எனக்கு அப்புறம் வந்தவான்டா, என்ன இங்கே கேப்பா வந்து என்ன பண்ணாரா, நான் கேப்பா 1 டைம் வந்தேன், 3 டைம்ஸ் வந்தேன் தெரியுமா, நான் உங்களோட 3 வருஷம் தங்கியிருந்து நான் பண்ண அவனா செஞ்சான். அப்படி அவர் எழுதலை, இன்னைக்கு அப்படியே எழுதுவாங்க அவங்களாம். அவன் என்ன 2 வாரம் போயிட்டு வந்து பெரியாளா, நான் 2 வருஷமா ஊழியம் செய்யறேன் அப்படிதான் நம்ம சொல்லுவோம். ஆனா அவர் அதிகமாக பிரயாசப்பட்டது அவரு தான். ஆனா அவர் அப்படி எழுதல. எப்ப நான் என்ன நான் நீர் பாய்ச்சுன்னா நட்டோம், ஆளு கொண்டு செஞ்சோம்ப்பா, எங்களோட வேலை ஆளு கொண்டு செஞ்சோம். விளைய செய்த ஒரு தேவன் தான். கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? இல்ல. அப்போ எவ்வளவு அந்த சபையிட உணர்ந்து இருந்தனால எங்கேயுமே தங்களை உயர்த்தியோ அப்படி அந்த பிரச்சனை நேரத்திலும் கூட அது ரொம்ப வெளிப்படையா அவங்க பேசினாங்க இல்லை. இதெல்லாம் எப்படின்னா இருதயத்தில் இருந்தனாலதான் அது வருது. அப்போ யாரோட ஐக்கியமா இருக்கணும்ன்றது தெரியும், யாரோட இருக்கக்கூடாதுன்னு தெரியும். நிருபங்கள் அழகா அதனால இந்த மக்களும் நீ விலகிரு, இந்த மாதிரி ஊழியர்கள்லாம் வைத்துக்கு தான் ஊழியர் செய்யறாங்க, நீ இப்படிப்பட்டவர்களை விட்டு விலகு. அப்போ எங்க ஐக்கியமா இருக்கணும், எங்க விலகுறது நமக்கு என்ன பண்ணணும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நடத்தும் பொழுது எப்பொழுது அதை உணர்ந்தவர்களா நம்ம வந்து இருப்போம். நம்ம இன்னொரு பாடல கூட பாடலாம். அவருக்கு நன்றி சொல்லி மட்டுமாக நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. ஆண்டவரே, நீங்க வாழ்க்கை எவ்வளவோ நன்மையில செஞ்சிருக்கிறீங்க ஆண்டவரை ரட்சித்து இம்மட்டும் நல்ல தகப்பனாக எங்களோடு கூட இருந்து உங்களுடைய வார்த்தையை தந்து எங்களை நடத்தி வந்தீங்க. உமக்கு நன்றி ஆண்டவர் என்று சொல்லி தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. கூரை ஒன்றுமில்ல என்ன நிறைவாக நடத்துறீங்க, கூரை ஒன்றுமில்ல என்ன நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமா. குறை ஒன்றுமில்ல, குறை ஒன்றுமில்ல என்ன நிறைவா நடத்துறீங்க. குறை ஒன்றும் இல்ல என்ன நிறைவாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமாக நடத்துறீங்க. நன்றி சொல்ல வார்த்தை இல்ல, நலமா நடத்துறீங்க. நன்றி உமக்கே நன்றி இசப்பா, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க, எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க, எதை கண்டு என்னை நீர் இவ்வளவாய் நேசிச்சீங்க. நன்றி உமக்கே நன்றி இசப்பா, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும்
நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. தகுதிக்கு மிஞ்சி நீங்க நன்மையால நிரப்புறீங்க. தகுதிக்கு மிஞ்சி நீங்க நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என் மேல் நீ உண்மையாக, உதவாத என் மேல் நீ உண்மையாக இருக்கிறீங்க. தகுதிக்கு மிஞ்சி நீங்க நன்மையால நிரப்புறீங்க. தகுதிக்கு நன்மையால நிரப்புறீங்க. உதவாத என் மேல் உண்மையாக இருக்கிறீங்க. உதவாத என் உண்மையாக இருக்கிறீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கின நல்ல தகப்பனே, என்னை தாங்கின நல்ல தகப்பனே. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சு எண்ணி முடியாது. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க. எதை கண்டு என்னை நீ எவ்வளவாய் நேசிச்சீங்க. எதை கண்டு என்னை நீ எவ்வளவாய் நேசிச்சீங்க. நன்றி உமக்கே நன்றி இசப்பா, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கி தகப்பனே, இம்மட்டும் தாங்கின நல்ல, இனியும் தாங்குவீர் நல்ல தகப்பனே, இனியும் ஏந்துவீர் நல்ல, என்னை தாங்கிடும் தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல. ஆண்டவரே, மட்டுமில்லை தாங்கி நடத்தி வந்தரே. கர்த்தர் தெரிந்து கொண்ட ஜனங்கள் அவர் ஒருபோதும் கைவிடுவதில்லை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க அதை மறந்த பொழுது தேவன் சொல்கிறார், நான் இம்மட்டும் உங்களை ஏந்தினேன், சுமந்தேன், தாங்கினேன், தப்புவித்தேன், தொடர்ந்து முதிர்வயதாக மட்டும் நான் கடைசி வரைக்கும் அப்படி செய்வேன் என்று சொல்கிறேன். இந்த பூமியில் எப்படி பிள்ளைகளை நேசிக்கிற தாய் தகப்பன் கடைசி வரைக்கும் உங்களுக்கு செய்கிறாங்களோ அதே போல் ஆண்டவர் அதை காட்டில் அதிகமாக செய்கிறார். ஒரு தடவை அமெரிக்காவில் கோர்ட்டில் நடக்கிற சில விஷயங்களை எடுத்து ஃபேஸ்புக்கில் போடுவாங்க. அதில் ஒரு காட்சி, ஒரு கேஸ் விஷயமா சிக்னலில் நிப்பாட்டாமல் ஒருத்தவங்க போயிட்டாங்க. அவங்கள கூப்பிட்டு விசாரிக்கிறாரு நீதிபதி. அப்போ அப்பாவும் பிள்ளைங்க நிற்கிறாங்க. கேட்குறாரு, அவர் பையனுக்கு ஒரு 40 வயசுக்கு மேலே, அப்பாவுக்கு 60 வயசுக்கு மேலே அப்படி இருக்கிறாங்க. அப்போது கேட்குறாரு, யார் கார் ஓட்டினது? அவங்க அப்பா தான், நான் தான் ஓட்டினேன் அப்படிங்கிறாரு. ஏன் ஓட்டினீங்க? சரி, நீங்கள் தான் ஓட்டினீங்க, ஏன் சிக்னல் நிப்பாட்டாமல் போனீங்க? இல்லை எவ்வளோ ஸ்பீடாக ஏன் போனீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு, என் பையன் உடம்பு சரியில்லை, காய்ச்ச, அதனால் நான் அவனை வச்சுட்டு என்ன பண்ணிட்டேன், போயிட்டேன் அப்படின்னு. இவருக்கு 60 வயசுக்கு மேலே, அவருக்கு 40 வயசுக்கு மேலே. அப்போது தகப்பனை பிள்ளைகளை உண்மையாக நேசிக்கிறான் தகப்பன். என் பையன் கடைசி வரைக்கும் அவனை விடக்கூடாது. ஆமாம், நிறைய குடும்பத்தில் நம்ம பார்க்குறோம், பிள்ளைகளை நேசிக்கிற அந்த பெற்றோர் பார்த்தீங்கன்னா அவனால் செய்ய முடியும், அவன் நல்லா வளர்ந்து நல்ல வயசாக நல்ல இருந்து அவன் செய்ய வேண்டியதை செய்யாமல் போனாலும் தங்களால் இயன்ற ஏதாவது அவனுக்கு செய்யணும், அவன் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு அவ்வளோ பிரயாசப்படுறாங்க. முடியாத காலத்துலையும், முடியாமல் இருக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா அப்படி செய்கிறாங்க.
அப்போ அது ஆண்டோட்டு தானே அந்த அன்பை பெற்றுக்கிறாங்க தாய் தந்தை யார்கிட்ட? தேவன் தமது சாயலாக தானே உண்டாக்கி இருக்கிறார். அதே போல அவர் சொல்லும் பொழுது எல்லா சூழ்நிலையும் அவர் நம்ம கைவிடாமல் தொடர்ந்து நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிற ஆண்டவரே, நீங்க இம்மட்டும் எங்களை ஏந்தி சுமந்து நடத்தி வந்தீங்க. நல்ல தகப்பனாக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து உங்களுடைய அன்பில அந்த ஐக்கியத்தில் நல்ல பிள்ளையாக உங்களுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து ஆண்டவரே அப்பா நாங்கள் வாழ கிருபை செய்யுங்க. நீங்க எங்களுக்கு எதிர்பார்க்கறது நல்ல கனிகளை கொடுக்கும்படி நீங்க எதிர்பார்க்குறீங்க. நான் உமக்கு ஏற்ற விரும்புகிற கனிகளை கொடுக்கிற உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற நல்ல பிள்ளைகளாக வாழ கிருபை செய்யுங்க. தொடர்ந்து நடத்துங்க, நீங்க பேசுங்க. நீர் ஒருவரே பாத்திரர். எல்லா துதிகன மகிமையெல்லாம் மேசிரட்சகர் நாமத்தினாலே உமக்கே எடுக்கும் நல்ல தகப்பனே. ஆமேன், 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 ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் இன்று கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். நம்ம வசனத்தோட வாசிக்கலாம். இந்த வசனம் 3 சுவிசேஷ புஸ்தகத்தில் உண்டு. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, நம்ம மூணுலையுமே வாசிப்போம். மத்தேயுல 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அதை வாசிச்சிடலாம். மத்தேயு 16:24. அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். மார்க்கு சுவிசேஷத்துல 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பின்பு அவர் ஜனங்களையும் தம்முடைய சீஷர்களையும் தம்மிடத்தில் அழைத்து, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். பின்பு அவர் எல்லாரையும் நோக்கி, ஒருவன் என் பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினமும் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இந்த 3 சுவிசேஷத்திலுமே இந்த வசனத்தை வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தைகளை சொல்றாரு, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால். ஒரு இடத்துல வாசிக்கும் பொழுது சீஷர்களுக்கு சொன்னது போல இருக்கு, இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது சீஷர்களையும் மற்ற ஜனங்களையும். லூக்கால வாசிக்கிறப்ப அவர் எல்லாத்தையும் பார்த்து சொன்னார். அப்போ எல்லாருக்கும் அந்த வார்த்தைகளை இயேசு சொல்லியிருக்கிறார். என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் முதலாவது என்ன செய்யணுமா? தன்னைத்தான் வெறுத்து அப்புறம் தன் சிலுவை எடுத்துக்கொண்டு, லூக்கால் வாசிக்கிறப்ப அனுதினமும் என்னை பின்பற்ற கடவன். ஸோ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை, ஒரு கிறிஸ்தவர்களாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக நம்ம வாழணும் அப்படின்னா நம்ம முதல் ஸ்டெப்பு என்னதான்? தன்னைத்தான் வெறுக்க. அப்புறம் தான் சிலுவையை எடுக்க சொல்றாரு. முதல்ல நீ என்ன பண்ண? வெறுத்துரு, தன்னைத்தான் வெறுத்து, டினை யுவர் செல்ஃப். அப்புறம் தான் சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் பின்பற்றி வா. சுயத்தை வெறுக்காம, தன்னைத்தான் வெறுக்காம சிலுவை நீனு எடுத்தா கடைசி வரைக்கும் அது பிரச்சனையாக தான் போயிட்டு. அன்றைக்கி அநேகருடைய வாழ்க்கையில் பிரச்சனை, தொடர்ந்து கிறிஸ்துவ வாழ்க்கையில் பிரச்சனை ஏன் அப்படின்னா, தங்களை தாங்கள் வெறுக்காமல் சிலுவையை தூக்கிட்டு போயிட்டுருக்கிறாங்க. அதனால தான் பிரச்சனையே, தங்களை வெறுக்காததுனால. சரி, தன்னைத்தான் வெறுக்கிறதுனா என்ன? அப்போது தன்னை முதன்மைப்படுத்தாமல் இருப்பது. செகண்டாக வச்சுக்கணுமா? ஓகே. ஸோ நம்மளும் முதன்மைப்படுத்தாமல் இருக்கிறது, தன்னைத்தான் வெறுத்து. வேற உங்களுக்கு என்ன தோணுது? மற்றவர்களுக்கு ஆமாம், நமக்கு பிடிச்ச காரியங்களை செய்யாதபடி ஆண்டவருக்கு பிடிச்சமானதை செய்யணும். ஓகே. வேற உங்களுக்கு ஏதாவது தோணுதா? அது ஆனால் ஓகே தான், நம்ம முதன்மைப்படுத்தக்கூடாது செய்யணும். ஆனால் வெறுக்கணும்னு ஏன் சொல்கிறார்? வெறுப்புங்க அதே தாண்டி இல்லாமல் வெறுப்பு சாதாரண யூஸ் பண்ண மாட்டோம். மற்றவர்களுக்கு விட்டு கொடுக்கறது, மற்றவர்களுக்கு செய்கிறது, ஆண்டோடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறது. சரி, தன்னை தான் வெறுக்கிறதுனா சுயம்தான். நம்ம அந்த சுயம் சொல்லல, நான் அப்படிங்கிற அந்த விஷயம். நான், என்னுடையது, என்கிட்ட அப்படி பேசாத, என்கிட்ட அப்படி செய்யாத, என்னைய பார்த்து அப்படி சொல்லிட்டான், எவ்வளோ தைரியம் தான் என்கிட்ட அப்படி பேசுவேன். அந்த நான், என்னுடைய, எனக்கு இல்லையே, ஐயோ எல்லாரும் எனக்கு தரம் கொடுத்துட்டாலே, இந்த எனக்கு இதெல்லாம் வர்றதுதான் என்னது? சுயம். அதோடைய வெளிப்பாடு தான். ஸோ சுயம் இருக்குது, சுயமாக சிந்திக்கிறோம், ஆண்டவர் கொடுத்துருக்கிறார், நல்லது தான். ஆனால் அதே நேரத்தில் அதை சார்ந்து என்ன பண்ணக்கூடாது? இருந்துடக்கூடாது. அதை விரும்பி, அதை மாத்திரமே விரும்பி, நமக்கு அதுக்கு பிரியமானதையே செய்து
இருக்கக்கூடாது. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறான்னா அதை வெறுக்கணும் அப்படிங்கிற. நம்மளுடைய சுயத்தை என்ன பண்ணுமா? வெறுப்பு. நமக்குலாம் ஒரு வெறுப்பு இருந்தால் எப்படி இருக்கும்? சில பேருக்குலாம் பாவக்காயவே பிடிக்காது, வெறுப்பு. அதை பார்த்தாலே வெறுப்பு வந்துடும். அப்போ வீட்டில் சமைச்சாவே அதை வாங்கினாவே என்ன ஆயிரும்? எதுக்கு பாவக்காய் வாங்கினீங்க? ஏய் நீ சாப்பிடாதடா, நாங்கள் சாப்பிட்டுக்கிறோம். அந்த பாவக்காய் பார்த்தாலே எரிச்சலாக வருது, எனக்கு பிடிக்காது. ஏய் நீ சாப்பிடாதடா, என் கண்ணிலே காட்டாதீங்க. வெறுப்பு நமக்கு ஒரு மனுஷன் மேலே வெறுப்பு வந்தாலும் அப்படி தான். யாருமே வெறுப்பு வந்துட்டு என்ன சொல்லுவோம்? என் மூஞ்சிதே முடியாது. அப்படியே தவறி வந்தால் அப்படி தெரிவிக்கும். வெறுப்புங்கிறது அவ்வளோ நம்ம செய்வோம் இல்லையா? வெறுக்கிறது அப்படின்னு. அப்போ விட்டு கொடுக்கணும், ஆண்டவர் செய்யணும், முதன்மைப்படுத்த விட இதெல்லாம் ஓகே. பட் வெறுக்க சொல்கிறாரு. வெறுக்கிற மாதிரி வெறுத்துடு. ஏன்னா வெறுக்கலை அப்படின்னா என்னைக்கா இருந்தாலும் நம்ம விட்டு கொடுத்துருவோம், மாட்டிக்குவோம், சுயத்தை மாட்டிக்குவோம். வெறுக்கணும், அடியோடு வெறுத்தா தான் பார்த்தீங்கன்னா நம்ம அதை செய்ய மாட்டோம். இப்போ சொன்ன எக்ஸாம்பிளே தான். அந்த அடியோடு வெறுக்கும் பொழுது ஜென்மத்துக்கும் நம்ம அதை தொட மாட்டோம், சார்பாக எல்லாம் பண்ணோம். வெறுக்கலைன்னு வைங்களேன், எனக்கு பாவக்காய் பிடிக்காதுங்க, வெறுக்கிறதெல்லாம் கிடையாது, அது ஒரு நல்ல காய் தான். அது ஒரு நல்ல காய் தான், கசப்பு இதெல்லாம் இருக்கும். எனக்கு ரொம்பலாம் வெறுப்புன்னு கிடையாது, பிடிக்காது. என்னைக்காவது ஒரு நாள் எதுக்காவது அவன் சாப்பிட்ருவாங்க, ஒரு மருத்துவ குணத்துக்காகவோ. இப்போ சாப்பிடாதாங்க இருந்தேன், நல்லதுன்னு சொன்னாங்க, வெறுப்பெல்லாம் கிடையாது. என்ன பண்ணிட்டேன் இன்னைக்கு? ஆமாம், அது மருந்துக்கு நல்லது, சுகருக்கு நல்லது, அதுக்கு நல்லதுன்னாங்க. என்ன பண்ணிட்டேன்? வேக வச்சு அதை இனிப்பு போட்டு சர்க்கரை போட்டு ஏதோ போட்டு என்ன பண்ணிட்டேன்? சாப்பிட்டுட்டேன். ஆனால் அந்த வெறுக்கிற ஆள் இருக்கு பாருங்க, சாவர வரைக்கும் அது என்ன பண்ணாது? இது நல்லதுடா எனக்கு வேண்டாம், இது உடம்பு நல்லதுடா எனக்கு வேண்டாம், டாக்டர் இது சாப்பிடுப்பா எனக்கு வேண்டாம், நான் செத்தாலும் சாகிற மூஞ்சில் முழிக்க மாட்டேன். அதை வெறுப்பு தான் அதை செய்யும். வெறுப்பு இல்லாமல் எனக்கு பிடிக்காது வேண்டான்னு ஒதுக்குற விஷயங்கள் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம அதுக்கு விழுந்துரும். அப்போது நம்முடைய சுயமும் நம்ம வெறுத்தாதான் நம்ம என்றைக்குமே அதுக்கு விருப்பத்துக்கு சவி சாய்க்காமல் கடைசி வரைக்கும் நிற்கலாம். நம்ம வெறுக்கலை, இப்படி விட்டாப்பா ஒரு சூழ்நிலை வரும்போது இப்படி செய்யாது, அப்படி இருக்காத, வெறுக்கலை இருந்தாலும் அதை செய்ய விடாம நினைக்கிறேன் அப்படி இருந்தோம்னா என்னைக்காவது ஒரு நாள் என்ன ஆயிரும்? நம்ம அது செய்கிற ஒரு விஷயத்துக்கு ஒன்று கோபத்துலேயோ இன்னும் விருப்பத்துலையோ ஏதாவது என்ன பண்ணிடுவோம்? செஞ்சிடும். அப்போ அதனால தான் ஏசு சொல்றாரு, முதலாவது ஒரு கிறிஸ்தவனாக வாழணும் அப்படின்னா முதல் ஸ்டெப்பு என்ன தான்? தன்னைத்தான் வெறுக்கணும். அந்த சுயம். நான் வேதாம கல்லூரி படிச்சுட்டு இருக்கிறப்போ ஒரு சார் அதை எக்ஸ்பிளைன் பண்ணார், சுயம்னா என்ன அப்படின்னு. எல்லாத்தையும் கேட்டார், எல்லாம் ஆளாளுக்கு ஒன்று சொன்னோம் சுயம்னா என்ன. அவர் சொன்னார் கடைசியில், யாராவது நம்மளை ஏதாவது திட்டாங்க, ரொம்ப கஷ்டமாக சொல்லிட்டாங்கன்னா, என்னை ஹர்ட் பண்ணிடுச்சின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, என்னை அது பாதிச்சிருச்சு, அவங்க எனக்கு கஷ்டமாயிருச்சு, அவங்க சொன்னது எனக்கு அந்த கஷ்டமாயிடுச்சு, அதுதான் சுயம் அப்படின்னாரு. ஆமாம், அது வரைக்கும் யோசிக்க, அது வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்க்குறப்ப அவர் சொன்ன அப்படி மறக்கவே இல்லை. யோசிச்சு பார்க்குறப்ப ஆமாம், அப்போது சுயத்தை வெறுக்கிறோம் அப்படின்னா எவன் நம்மளை என்ன சொன்னாலும் பெருசாக பாதிக்காது. நம்மள தான் நம்ம வெறுக்கிறோமே, நம்ம ரொம்ப நேசிக்கிறப்ப தான் என்ன ஆகுனா, என்னை பேர் ஒன்றும் இல்லை, இப்போ மற்றவங்கள சொல்லுவோமே, நம்மளை ரெண்டாவது பார்ப்போம். இப்போ நம்ம நேசிக்கிற நிறைய பேர் நேசிக்கிறோம், அவங்கள யாராவது ஏதாவது ஒன்று சொல்லிட்டா நமக்கு கோபம் வருது, முன்னாடி போய் நிற்கிறோம், ஏய் நான் இருக்கிற பேப்பரா அவனை சொல்லுவேன் அப்படின்னு. இயேசு கிறிஸ்துவை கைது பண்ண வந்தானே பேதுரு என்ன பண்ணார்? காத்தியா ஒரு வேலைக்கார காதை வெட்ட ஏதோ ஒன்று கோபத்தை காமிக்கிறாரு. அன்பு இருக்கிறப்ப ஏதாவது என்ன செய்றோம்? கீழே சார் வெறுக்கிற ஆள் அவனை திட்டினா, அவனை அடித்து புரட்டினாலும் நம்ம பாட்டுக்கு நிற்போம். அவன் கத்துவான், ஏய் என்னை காப்பாத்துறா, நம்ம காதிலே வாங்காத மாதிரி நிற்போம். நம்ம அவனை வெறுக்கிறோம். அன்பு இருந்துச்சுன்னா அவனை காப்பாற்ற முடியுதோ இல்லையோ, அவனை அடிக்கிறவன் இல்லையோ, அடிக்காதரா அதை என்ன பண்ணுவோம்? சொல்லுவோம். அதே தான் நமக்கும். நம்ம ரொம்ப சுயத்தை பிரியப்படுத்தி வாழும் பொழுது, யாராவது நம்மளை பாராட்டும் பொழுதும் குழுகுலாயிரும், யாராவது திட்டும் பொழுது என்ன ஆயிரும்? ரொம்ப கஷ்டமாயிரும், பாதிச்சிரும், அப்புறம் அவனை வெறுக்க ஆரம்பிச்சிடும். சுயத்தை வெறுக்கலன்னா நம்மளை திட்டம் வெறுக்க ஆரம்பிச்சிடும். அவன் சரியில்லைங்க, நீ ஒரு பாட்டே பாடுறான், ஒருத்தர் என்ன பண்ணுறான், நல்லா சூப்பராக பண்ணீங்க அப்படின்னு, அச்சோ சந்தோஷம், நீ எங்கே இருக்கீங்க, எங்கேருந்து வரீங்க, புதுசாக அந்த கேஸ் ஆச்சு, அங்கே வீட்டுக்கு ஒரு நாள் வாங்க சாப்பிட்டு போகலாம் அப்படி இப்படின்னு. அதுவே அவன் என்னங்க நீங்கள் சரியாகவே பாடலைங்க அப்படின்னோடனே சொல்கிறாயிரும். சரி அவனை வீட்டுக்கு கூப்பிடுவோமா? கூப்பிட மாட்டோம். ஏன்? நம்ம சுயத்தை நேசிக்கிறோம், ரொம்ப நேசிக்கிறோம். நம்மளே பாராட்டணும், நான் தப்பு பண்ணாலும் எல்லாம் பாராட்டணும். ஏன் நல்லா சொன்னால் என்ன இப்போ அவன் என்ன பண்ணுறோம்? அப்போ அந்த சுயத்தை நேசிக்கிறப்போ எல்லா பிரச்சனையும் அங்கே தான். ஆமாம், நம்ம வேதத்தில் வாசிப்போம்ல, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. பண ஆசைக்கு எது வேறாக இருக்கிறது? சுயம்தான்.
எனக்கு வேணும், நான் நல்லா இருக்கணும், எவன் எப்படி கேட்டால் எனக்கு என்ன, நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த சுயம் தான். அப்போ பொதுவாகவே எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆசை இருக்குது, என்னென்னா நான் நல்லா இருக்கணும், நான் நல்லா ஐஸ்வர்யமாக இருக்கணும், எனக்கு நோய் வரக்கூடாது, எனக்கு ஒரு கஷ்டம் வரக்கூடாது, நான் சுகமாக செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருக்குமே பொதுவாக அந்த ஆசை இருக்குது. அது நம்மளை அதிகமாக நேசிக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா, சத்தியத்தை விட்டுட்டு ஆண்டவர் நமக்கு வச்சிருக்க வழியை விட்டுட்டு அதை எல்லாத்தையும் ரெண்டாவது இடத்துல வச்சுட்டு முதலாவது இடத்துல என்ன ஆயிரும், இதெல்லாம் வந்து உட்காந்துக்கும், நம்மளை பிரியப்படுத்துறது செய்ய நம்ம என்ன பண்ணுறோம் ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், நீ வந்து என்ன பண்ணணும், முதலாவது நீ அதை தான்ப்பா செய்யணும், ஃபஸ்ட்டு அதுதான், அது கடைசியெலாம் கிடையாது. அதை வெறுத்து, உலகத்தை வெறுத்து, மக்களை வெறுத்து, அவனை வெறுத்து, அம்மா அப்பா வெறுத்து, நீ கடைசியில் அவனை வெறுக்கணும் போல சொல்லலை. ஃபஸ்ட்டே நீ என்ன பண்ண, பின்னை பின்பற்றவர் விரும்புகிறியா, தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன பின்பற்றுவா. ஏன்னா தன்னைத்தான் வெறுக்கலை அப்படின்னா நம்ம ஆண்டோடைய சித்தத்தை புரிந்து கொள்ளவும் முடியாது, புரிந்து கொண்டாலும் செய்யவும் முடியாது. இந்த சுயம் தடையாக எப்போது வந்துக்கிட்டே என்ன பண்ணிட்டே இருக்கும், அதை வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஒரு வசனத்தை வாசிப்போம். கொலோசையர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். கொலோசையர் 2:20. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைக்கிறவர்களைப் போல மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறதென்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதினால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானமென்கிற பெயர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றிற்கும் பிரயோஜனப்படாது. இந்த பகுதியில் பாருங்க, பவுல் சொல்றாரு சுய இஷ்டமான ஆராதனை, சுய இஷ்டமான ஆராதனை. இப்போ ஆண்டவர் வந்து இஸ்ரேல் மக்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தார். உணவு இதை தான் சாப்பிடணும், இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும், இந்தந்த நூலோட இந்த நூலை சேர்க்கக்கூடாது, நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருந்தார். அவர் சாப்பிட்ற உணவு விஷயம் சொல்லியிருந்தார். இந்த என்ன சொல்கிறது, ஆடுகளை சாப்பிடும் பொழுது அதோடைய தாய்ப்புடைய பாலில் சமைக்காத அவராக சொல்லியிருப்பார். இப்போ நிறைய விஷயம் கொடுத்துருப்பார். அது ரெண்டு காரணம். ஒன்று வந்து ஒரு சில உணவுகள் வந்து அது ஹெல்த் இஷ்யூஸுக்கு சில விஷயம் சொன்னார், சில விஷயம் பிரிவை உண்டாக்கணும், மற்ற ஜனங்களுக்கும் உங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டாயிருக்கத்தக்கதாக வாசிக்கணும். அப்போ அது வித்தியாசம் இருக்குன்றதுக்காக ரெண்டு விஷயங்களும் சொன்னார். இப்போ புதிய ஏற்பாடு காலத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து அவங்களுக்கு என்ன பண்ண போதிக்கிறாங்க, இதெல்லாம் சாப்பிடுவோம், இப்படி கூட அப்படி கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது பவுல் அந்த விஷயத்தை சொல்லி தான் எழுதுறார், இதெல்லாம் சாப்பிட சொல்கிறாங்க. அது வந்து மாம்சத்தை பேணுவதற்கே ஒழிய, மாம்சத்துக்கு வேணா ஒரு ப்ளஸ் இருக்கலாம், ஆனால் அது ஒன்றும் பெருசாக எல்லாரும் செஞ்சுதான்ன்ற மாதிரி ஆவிக்குரிய விஷயமோ ஆண்டவர் கொடுத்தோ கற்பனையோ கிடையாது. அதெல்லாம் எதுவும் சொல்கிறாரு, சுய இஷ்டமான ஆராதனை, தங்களுக்கு பிடிச்சத சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய உபதேசங்கள் பார்க்குறப்போ இது பிடிக்காது, இது வந்து தப்புங்க, வேதன்படி தப்புன்னுவாங்க, இது வேதன்படி சரின்னுவாங்க. இப்படி நிறைய பேர் சரி தப்பு வச்சுருக்கிறாங்க. அதை நம்ம கூர்ந்து கவனிக்கும் பொழுது தங்களுக்கு எதெல்லாம் சரின்னு போடுறதோ அதெல்லாம் சரி, தங்களுக்கு எதெல்லாம் தப்புன்னு போடுறதோ அது தப்பு. அப்படி தான் அநேகர் என்ன பண்ணுறாங்கன்னா வேத்துறாங்க. சரி, ரெண்டு பேர்ட்டு வசனத்தை காமிக்கிறப்போ ஆமாம் வேதம் அப்படி தான் சொல்லுது, சரி சரி, ஆனால் நாங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணோம். இவ்வளோ நேரம் கேட்டுட்டு என்ன. அப்போது கூர்ந்து கவனிக்கிறப்போ தங்களுக்கு எதெல்லாம் சரின்னு போடுறதோ அதை என்ன பண்ணுறாங்க செய்கிறாங்க, தங்களுக்கே தப்பு போடுறதோ அப்படி செய்கிறாங்களே ஒழிய ஆவியானவர் நமக்கு வேதத்தில் கொடுக்கப்பட்ட காரியங்களை எது செய்யணும் எது செய்யக்கூடாது சரி அப்படிங்கிற ஒரு லெவலுக்கு அவங்க வரதே கிடையாது. எல்லாத்துக்கும் காரணம் என்னதான், சுயம் இஷ்டம். சுய இஷ்டம். எதுக்கு இதை செய்கிறீங்க, எதுக்காக செய்கிறீங்க, சுய இஷ்டத்தினால இல்லை, தேவனுக்காக. சபையானது எதுக்காக, பக்தி விருத்தி அடையும்படியாக சபை கூடி வரதே ஒழிய நம்ம இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு போகிறது இல்லை. சுய இஷ்டமான ஆராதனை. இப்போ நிறைய பேர் கேட்குறப்ப சொல்லுவாங்க கர்த்தருக்கு ஆராதனை. ஞாயிற்றுக்கிழமை யாருக்கு ஆராதனை செய்கிறாங்க, கர்த்தருக்கு ஆராதனை. எப்போ பாட்டு யார் பாடுறாங்க, கர்த்தருக்கு தான், அவரும் ஆராதிக்க தான் பாட்டை பாடுறோம். ஒரு சில பாடல்கள் பாடுறாங்க, பாடும்பொழுது ஜனங்க உற்சாகமாகவே இல்லை, அப்படியே பார்க்குறாங்க, ஐயோ சரியில்லையே, பாட்டை மாற்றுறோம். இப்போ எதுக்கு பாட்டை மாற்றினாங்க, ஜனங்க உற்சாகமாக பாடல.
ஒரு சில உபதேசங்கள் ஒரு டிபேட்டில் ஒரு சில கூட்டத்தில் கேட்கும் பொழுது, எங்க இந்த மாதிரி சபையில் வந்து பெண்கள் பேசலாமா, இந்த சபையில் இதை செய்யலாமா, சபையில் இந்த மூப்பர் இதை செய்யலாமா, இப்படின்ற கேள்விகளுக்கு அவங்க சொல்கிற பதில் என்னவா இருக்குது அப்படின்னா, வேதத்தில் சொல்லுதுங்க செய்யலாம் செய்யக்கூடாது. அப்படி இல்லை, ஜனங்க ஏற்றுக்கிட்டா செய்யுங்க, ஜனங்க ஏற்றுக்கிட்டா செய்யாத, முடிஞ்சிச்சு. அப்போது இது என்னது, இது யார் இஷ்டத்துக்கு நம்ம சபையை நடத்துகிறோம்? பொருளாசையான விக்கிரக ஆராதனைன்னு வாசிக்கிறோம். தேவனை வைக்க வேண்டிய இடத்துல யாரத்துக்கு முன்னாடி வச்சாலும் அது விக்கிரக ஆராதனை. அப்போ வேதத்தில் ஆண்டவர் உனக்கு அனுமதி கொடுத்தாலும் உனக்கு சபையில் ஒத்துலாம் நீ பண்ணாத. அப்போ யார் முக்கியம்? தேவனோட மக்கள் முக்கியப்படுத்துறாங்க. பாட்டு இப்போ பாடுற பாட்டெலாம் பாருங்க, ஒரு பாட்டு ஆண்டவருக்கு பிடிக்குமான பாட்டு எடுத்து பாடுறாங்க இல்லை, ரொம்ப ரேராக தான் அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க பாடுறாங்க. இருக்கிறாங்க, அதுக்காக யாருமே இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கிறாங்க. ஆனால் எங்கேயும் இருக்கிறாங்க ஒரு சில 2 பேர் எல்லாம். ஆனால் அதிகமாக மெஜாரிட்டி எப்படி போயிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா, ஜனங்களை பிடிச்ச பாட்டு பாடணும், ஜனங்களை உற்சாகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச வார்த்தைகளை பேசி பாட்டு பாடுற அளவுக்கு மெசேஜும் அப்படி ஆகி போச்சு. நீங்கள் ஜனங்களை வந்து சபிக்காதீங்க, என்ன நெகட்டிவாக எதுவுமே பேசாதீங்க, நல்லா என்ன பண்ணு இது பண்ணுங்க. அப்போ எதுக்கு எப்படி செய்யணும்? ஜனங்களை உற்சாகப்படுத்துங்க, திடப்படுத்துங்க. எப்படி திடப்படுத்துங்க? கவலைப்படாத, போன மாதம் வேலை கிடைக்காங்களோ இந்த மாதம் வேலை கிடைக்கும், போன மாதம் கல்யாணம் இந்த மாதம் கல்யாணம் ஆகும், போன மாதம் குழந்தை பிறக்காங்களா இந்த மாதம் குழந்தை பிறகு. ஏன்டா சொல்லுவேன், உற்சாகத்துக்கு சொல்லுங்க, அவன் சந்தோஷமாக போவான்ல அவன். அப்போ தெரிஞ்சதான் சொல்கிறியா அப்படியா? அடுத்த மாதம் என்ன பண்ணுவோம், இதே சொல்லிடுவோம்ல, ரிப்பீட் பண்ணுவோம்ல மாதம் மாதம். ஜனங்களை பிரியப்படுத்துறதுக்கு சுய இஷ்ட தங்களை அவங்களை பிரியப்படுத்துறதுல சாக்கில் இவங்களுக்குமே அதான் பிடிக்கும், சுய இஷ்டமான ஆராதனை. அப்போ எனக்கு பார்க்கும்பொழுது பாடல்கள்லேருந்து வசனத்துலேருந்து இதெல்லாம் சொல்லாதீங்க, இப்படிலாம் பேசாதீங்க, இந்தந்த பாட்டெலாம் பாடாதீங்க, அதெல்லாம் வேண்டாம், நல்லா இல்லை. நான் ஒரு இதெல்லாம் வச்சு எங்கள் இப்போ ஒரு பாட்டு பாடினேன், இந்த பாட்டு, ரத்தமே சிந்தப்பட்ட ரத்தமே அவருடைய சிம்ப கூட பாடியிருக்கிறவங்க. அந்த பாட்டு பாடி முடிச்சுட்டு அடுத்த ஒரு 3 நாளில் ஒரு டிக்கெட் வருது சபையிலேருந்து. என்ன அது பாட்டு நல்லாவே இல்லை, பாடாத. என்னடா சொல்கிறேன், காலாகி விட்டுட்டேன். இன்னொரு டிக்கெட்டு வருது அடுத்த நாள் வந்துட்டு, அந்த போன பொண்ணு சூப்பர் அருமையாக இருந்துச்சுங்க, திரும்ப இந்த வாரம் பாடுங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், ஓகே இவன் நல்லாலாம் சொன்னால பாடாமல் இருக்கவும் கூடாது, இவன் திரும்ப பாடுன்றவங்கள பாடவும் கூடாது. ஸோ நமக்கு சில நேரத்தில் ஆண்டவர் உன்னத்தை பாடல் எடுத்தால் அப்போ என்ன பண்ணோம், பாடுறோம் செய்கிறோம். சில நேரத்தில் திரும்ப பாடும்போது பாடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, கேட்குறதில்ல. ஆனால் இந்த பிடிக்கலன்னு சொல்கிற கேஸ் பாருங்க, அது நிறைய இடத்துல நான் ஆராதனையில் கலந்து கொள்ளும் பொழுது என் பக்கம் இருந்த சில பேர்லாம் நிறைய இடங்கள்ல ஆராதிக்கும் பொழுது ஆராதிக்காமல் நிற்கும். சில இடத்துல நிறைய இடத்துல ஏன்யா என்னது பாட்டு நல்லா தனையா இருக்குது, அன்னோட வசனத்தை நிறையா பாடுறாங்க, இதெல்லாம் ஒரு ராகமா, இதெல்லாம் ஒரு ஆளா, அதெல்லாம் ஒரு டியூனா, இதெல்லாம் ஒரு ராகமா, நல்ல ராகமா, சப்புன்னு இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குது, பழைய பாட்டு எனக்கு பழைய பாட்டு பிடிக்காது, அது பிடிக்காது அப்படின்னு சுய இஷ்டம்தான். இன்னைக்கு சபையிலே சரியான பிரச்சனைகளில் முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா, என்ன பாட்டு பாடுறதுன்னு தான். பழைய பாட்டு பாடினா வாலிபர்களுக்கு பிடிக்கல, புது பாட்டு பாடினா வயசானவங்களுக்கு பிடிக்கல. இதே வந்துட்டு நிறையா சர்ச்சில் என்னடா வம்பா போச்சுன்னு இதே பாஸ்டர் பார்த்து பழைய பாட்டு ஒன்று புது பாட்டு ஒன்று, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இவங்களுக்கு பிடிச்ச, அவங்களுக்கு பிடிச்ச ஒரு வசனம் இவங்களுக்கு பிடிச்ச ஒரு வசனம். சுய இஷ்டமான ஆராதனை. பிரச்சனை எங்கே? சுயத்தை வெறுக்கலை. யாருமே சுயத்தை வெறுக்கணும்னா அந்த பிரச்சனை வரும். சுயத்தை வெறுத்துட்டு இருந்தோம் அப்படின்னா எங்க எல்லாமே வசனம் தானே, எல்லாம் கத்துவா தானே, எல்லாமே ஆண்டோடைய பாட்டு தானே, எல்லா பாடல்களும் ஆண்டோட வசனம். அந்த வார்த்தைகளை நினைவு கூறுறோம், அந்த வசனம் நமக்கு ஞாபகம் வருது. ஓ ஆண்டவர் எனக்காக அந்த நன்மை செஞ்சார், ஆண்டவர் எனக்காக சிலுவையில் மரித்தாரு, அது எத்தனை தடவை நினைவு பாடினாலும் நினைவு கொண்டாலும் அதை சலிக்காத விஷயமாச்சு. அப்படி நான் சுயத்தை வெறுக்கும் பொழுது தான் நான் எல்லா இடங்கள்லையும் ஆராதிக்கவும் முடியுது, எல்லா இடத்துக்கும் வசனத்தை கேட்கவும் முடியுது, எல்லாம் இருக்குது. ஆனால் சுயம் நமக்குள்ளே வேலை செய்யும்போது என்ன ஆகுது, இப்போ நிறைய பிரச்சனை உண்டு. இந்த மியூசிஷியனுக்கு நிறைய பிரச்சனை உண்டு, நல்லா ராகமாக பாடுறவங்களுக்கு. நான் அப்படி பாடுறது கிடையாது, அதனால் பிரச்சனை. ஆனால் இந்த நான் நிறைய பேர் பார்த்துக்கிறேன். ஒரு தடவை ஒரு வருஷத்துக்கு போயிருந்தோம். அப்போது ஒரு பிரதர் வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய திங்ஸ் ஏதோ ஒரு பென்ட்ரைவ் வேண்டிய இருந்தது, அதை வந்து 12 ஹவர் ஒர்ஷிப்பை நீங்கள் வந்து வாங்கிட்டு போயிருங்க அப்படின்னு. ஆள் வந்தார், வந்துட்டு அவர் கொஞ்ச நேரம் இருந்தார். சரி கொடுக்கும்போது அதுக்கு ஆளை காணாம், லோக்கல் தான். சரி லோக்கல் அப்போ முடிச்சே போய் கொடுத்துடலாம். போய் எங்கே போயிட்டா அப்படின்னா, என்ன அவன் பாட்டை பாடுறான், கீபோர்ட் தப்பா காட்டு வாசிக்கிறேன், என்னால் உட்கார முடியல, கேட்டுட்டு விட்டுட்டேன். ஆனால் அதை யோசித்து பார்க்கும்பொழுது ஏன் அப்படி செய்யணும், அவன் கரெக்டாக தான் எல்லோரும் பாடணும், எல்லோரும் கரெக்டாக பாட முடியும் இல்லை. அப்போ பிரச்சனைனா நமக்கு நல்ல நிறைய தெரியுது, நல்ல மியூசிஷியன் தான். சில நேரம் எனக்கு அந்த பிரச்சனை வந்துருக்கு,
அப்போ நம்ம 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 ரொம்ப தெரிஞ்ச ஒரு பாட்டு, ரொம்ப நல்லா பாடி பாடி பழக்கம் இருக்க பாட்டு, அது தப்பாக பண்ணாங்கன்னா நமக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆயிடுதுல்ல. என்ன எப்படி பாடுறாங்க அப்படின்னு. எங்கே பிரச்சனை? எங்கே? சுயம். சுயத்தை நம்ம விரும்புகிறோம். நான் அப்படி பாடணும், இப்படி இருக்கணும். we love ourselves so much. அது எங்கே பிரச்சனை ஆகுது அப்படின்னா, பாடல்களில் வசனம் வாசிக்கிறப்போ எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ணுது. ஐயோ எனக்கு இருக்க முடியலங்க, எனக்கு அங்கே இருக்க முடியலங்க, நேரத்தில் ஃபெயில் பண்ண, ஐயோ அப்புறம் சுயத்தை ரொம்ப நேசிக்கணும், அதான் அந்த பிரச்சனை வருது. ஆனால் நல்ல மியூசிஷியனும் நல்லா இருக்கிறவங்களும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்களே, காக்கா மாதிரி பாடுறவங்களும் சந்தோஷமாக பாடுறாங்க. எப்படி அவங்களால முடியுது? அவனை பெரிய மியூசிஷியன் ஆனால் அதெல்லாம் எதிர்பார்க்குறதே இல்லை. அவன் சுயத்தை வெறுத்த ஆட்களால் என்ன பண்ண முடியுது? அவங்க நல்ல மியூசிஷனாக இருந்தாலும் இருந்து எங்கேயும் ஆண்டவர் சந்தோஷமாக எங்கே வேணாலும் பாடுறாங்க, எந்த பாடினாலும் சந்தோஷமாக பாடுறாங்க, என்ன உற்சாகமாக தட்டி பாடுறான். அப்போ சில பேருக்கு வந்து தெரியாமல் இருந்துடுறாங்க, அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. சில பேர் மியூசிக் தெரியாமல் எல்லாம் தெரிஞ்சாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ இவங்களுக்கு தான் என்ன வருது? அவங்களுக்கு வேறு விஷயத்தில் பிரச்சனை வருது. வசனம் சொல்லும்பொழுதும் பேசுகிறப்பையோ சில பேர் தமிழ் பிரச்சனை, நீங்கள் உச்சரிப்பே சரியில்லைங்க, எனக்கு மெசேஜே கேட்க முடியல, போங்க ஆவியே இல்லை அப்படின்றாங்க. எல்லாம் சுய இச்சையினால், சுய இஷ்டமான ஆராதனை அது இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க முடியாது, அவருடைய பாடல்களை பாடி அவருடைய சமூகத்தில் மகிழ்ந்திருக்க முடியாது. எல்லாத்துலேயும் பிரச்சனை பண்ணும். எல்லாத்துலேயும் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. என்னடா எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க, எல்லாரும் பாடுவாங்க சந்தோஷமா, நம்மளால பாட முடியாது. நமக்கு கேள்வி, எப்படி இவங்கெல்லாம் பாடுறாங்க? லூசு பயலுக, மக்கு பயலுக, மியூசிக்கை தெரியாதவங்க அப்படின்னு தான் சொல்ல தெரியும். ஐயோ நான் ஏன் இப்படி இருக்கிறேன், எல்லாம் சந்தோஷமாக பாடுறாங்களே, ஏன் என்னால் முடியல, அப்போ என்ன பிரச்சனை என்கிட்ட அப்படி நம்ம நேரம் யோசிக்கிறது இல்லை. எல்லாரும் எல்லாம் வேஸ்ட் போ, ஒருத்தருக்குமே எல்லாம் ஞான சூனியம், ஒருத்தருக்குமே ஒன்றும் தரல, அப்படி தான் யோசிக்க தோணுது. அதுவும் ஏன் யோசிக்கிறோம்? நம்ம சுயத்தை ரொம்ப நேசிக்கிறோம். அதனால் மற்ற எல்லாரையும் தப்பு சொல்லி நம்ம நின்னாலும் ஒழியே என்றைக்குமே நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், ஐயோ நம்ம மாறணுமே, என்ன பிரச்சனை? சுயத்தை நேசிக்கிறோம். அப்போது சுயத்தை நேசிக்கிறப்போ என்ன ஆயிடும்? சுய இஷ்டமான ஆராதனை. அப்படி சுய இஷ்டமான ஆராதனை பண்ணும் பொழுது என்ன ஆகும்? இயேசு கிறிஸ்து சொல்கிறார் இல்லையா, அவங்க பரிசேயர்களை பார்த்து சொல்கிறார், ஏசாயா தீர்க்கதரிசி நன்றாய் சொல்லியிருக்கிறான். என்ன அப்படின்னா நல்லா சொன்னார், ஜனங்களெல்லாம் ஆசீர்வதிப்பதாக அப்படி சொன்னாரா? என்ன சொன்னாரா? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், ஆனால் அவள் இருதயமோ எனக்கு தூரம். ஆண்டவர் அவர் நம்முடைய இருதயத்தோட நெருக்கமாக இருக்க விரும்புகிறாரே ஒழிய, அவரை எங்கேயோ தூரமாக வச்சுட்டு நமக்கு இஷ்ட பாடலை பாடி நமக்கு இஷ்டத்தை தியானம் பண்ணி நமக்கு இஷ்டத்தை இருந்து அவர் எங்கேயோ இது சாமி கொண்டு போகிற மாதிரி இல்லை. அவர் அதை விரும்பலை. எதை விரும்புகிறாரு? அவர் இதயத்துக்கு நெருக்கமாக இருக்கணுமா, நம்முடைய இதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறார். அவருக்கு நமக்கு ஒரு சித்தம் வச்சிருக்கிறார், நமக்கு ஒரு அழகான திட்டம் வச்சிருக்கிறார். அவர் நம்ம குறித்து ஒரு சித்தம் எப்போ? உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் அதை முன் குறித்து வைத்திருக்கிறார். அப்படி இருக்கிறப்போ தடை எங்கே வருதுன்னா நம்முடைய சுயத்தை நேசிக்கும் பொழுது தான். நம்ம எந்த அளவுக்கு சுயத்தை நேசிக்கிறோமோ அந்த அளவுக்கு பிரச்சனை வரும். சில இடத்துல நம்ம ரொம்ப நேசிக்க மாட்டோம், பாதி நேசிப்போம். அப்போ ஒரு சில காரியங்களை செஞ்சிடுவோம், ஆனால் ஒரு சில காரியங்களும் பிரச்சனை மாட்டிக்கும். ஏன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம சுயத்தை என்ன பண்ணுறோம்? நேசிக்கிறோம். இன்னொரு வருஷம் வாசிப்போம், 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 3:2. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தையுள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தமில்லாதவர்களாயும் ஸ்பாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரமுள்ளவர்களாயும் இருமாப்புள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். இப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. பாருங்க, எப்படிப்பட்டவர்களை நீ விட்டு விலகு. இந்த லிஸ்ட் போடும்போது முதல்ல என்ன சொல்றாருன்னா, மனுஷர் தற்பிரியரா இருப்பாங்க. அப்படி இருந்தா மீதி இருக்கிறதெல்லாம் பின்னாடி வந்துடும். அதோட பேக்கேஜ் ஃப்ரீ கிஃப்ட். நீங்கள் தற்பிரியராக இருந்தால் போதும், மற்றெல்லாம் ஃப்ரீ கிஃப்ட் தானே வந்துடும். சில வீட்டில் பிள்ளைங்கள்லாம் பெற்றாரை திட்டுறதை பார்க்குறோம், அடிக்கிறாங்க, கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. காரணம் என்ன? அப்படியே தப்புனா ஒரு தோம்பதில்லை. எனக்கு பிடிச்சதை வாங்கி தரல, எனக்கு பிடிச்சதை செய்யலை, எனக்கு பிடிச்சதை செய்ய விட மாட்டேங்கிறாங்க, நான் கேட்டதை வாங்கி தரல அப்படின்ற அந்த சுய தற்பிரியாக இருக்கிறனால அவங்க என்ன செய்கிறாங்க? தாய் தகப்பனை
கனம் பண்ணாமல் போகிறோம். அப்போ அந்த நம்ம தற்பிரியராக இருந்தால் மட்டும் போதும், மற்றெல்லாம் ஃப்ரீ, தலை வந்துடும். அப்போ அதான் சொன்னேன் இல்லையா, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. ஆனால் அதுக்கு பேஸ் எது தான்? சுயத்தை பிரியப்படுறது. இங்கே அதான் வசனம். தற்பிரியர், அடுத்தது என்ன வாசிக்கிறோம்? பணப்பிரியராக இருப்பான். தற்பிரியமாக இருக்கிறப்ப அடுத்து என்ன? தற்பிரியம். எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும், அதுக்கு என்ன வேணும்? பணம் வேணும். இன்னைக்கு நிறைய ஊழியர்கள் தவற செய்கிறாங்க. தங்களுடைய பண ஆசையினால் என்ன செய்யறாங்க? கர்த்தருடைய நாமத்தை வீணில் வழங்குறாங்க. கர்த்தர் சொன்னார், என்ன சொன்னார்? இந்த இடத்துல தான் அவருக்கு ஆலயம் கட்ட சொன்னாருங்க. இந்த இடத்துல தான் கட்ட சொன்னார். அதுக்கு எவ்வளோங்க தேவை? 100 கோடி, 50 கோடி, 40 கோடி, இப்பெல்லாம் கோடி தான். அப்போ தங்களுடைய ஆசை, தங்களுக்கு ஒரு பெருசாக செய்யணும் இல்லை பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டு அதை என்ன சொல்கிறாங்க? கர்த்தருடைய பேரில் அதை கர்த்தர் சொல்லாததை சொல்கிறாங்க. காரணம் என்ன? தங்கள் சுயத்தை நேசிக்கிறாங்க, தற்பிரியராக இருக்கிறாங்க. அப்போ தற்பிரியராக இருந்தோம் அப்படின்னா அப்படியே இதில் இருக்க லிஸ்ட்டில் எல்லாமே ஒன்று ஒன்றா வந்துடும். அதை பார்க்குறப்ப சுபாப அன்பு இல்லாமல் போயிடும், துரோகிகளாயிரும், துணிகரம் வந்துடும், இருமாப்பு வரும், தேவ பிரியராய் இராமல் சுகபோக பிரியராய் வந்துடுவோம். அப்போ நம்மலாம் எப்படி வாழணுமா? தேவ பிரியராக வாழணுமா? எனக்கு ஆண்டவனை ரொம்ப பிடிக்குன்னு வார்த்தையில் சொல்கிறதில்ல, அந்த செயல்கள் அவர் பிடிச்சதை, கர்த்தருக்கு பிரியமானது என்னது என்று சோதித்து பாருங்கள் அப்படின்னு சொல்றது போல், கர்த்தருக்கு ஒரு மனுஷன் உண்மையாக ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தால் நிரப்பப்பட்டான் அப்படின்னா அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கும், தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை வாழணும், கர்த்தருடைய சித்தத்தை செய்யணும், அவருடைய வார்த்தையின்படி நடக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அவனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் கொடுப்பார். அதுதான் அடையாளம். அதை நம்ம பார்க்கலாம். ஆனால் அந்த சுயம் என்ன பண்ணுது? இந்த தற்பிரியம் என்ன பண்ணுது அப்படின்னா தேவ பிரியரா இல்லாமல் சுகோபோக பிரியரா இன்னைக்கு நிறைய பேர் அதான் பண்ணுறாங்க. நல்ல ஐஸ்வர்யவான்கள்லாம் என்ன செய்கிறாங்க? கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், நாங்கள் செழிப்பாக இருக்கிறோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார் அப்படின்னு சொல்லிட்டு கண்கள் இச்சை, கண்கள்னால பார்க்கல எல்லாத்தையும் வாங்கி கும்பிட்றான் வீட்டில். அதான் இருக்குல்ல, வாங்கு, அதற்கு தேவையில்லை தான், சும்மா பிடிச்சிருக்குன்னு வாங்கி வச்சேன், யூஸ் இல்லை தான், காசு இருக்குது வாங்கும். சில பேர் இன்னும் அதிகமாக போகும் பொழுது அங்கே ஒரு இடம், இங்கே ஒரு இடம், கனடாவில் வீடு, அங்கே வீடு, இங்கே எல்லாத்தையும் வீடு வாங்கிப்போம். கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், உண்மையாக இருந்தோம், கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தார், நாங்கள் சுகபோகமாய் ஜீவிப்போம். அதில் என்னங்க தப்பு இருக்குது? எங்க எவனும் என்னப்படியா இருக்கான், கிறிஸ்தவன் நல்லா சுகபோகமாக இருந்தால் என்னங்க தப்பு இருக்குது? அது என்ன செய்யும்னா தேவ பிரியரா நம்மள இருக்க விட்டாது, இன்னும் நல்லா சொகுசாக இருக்குன்னு சொன்னால. பொதுவாகவே எல்லாருக்கும் அந்த எண்ணம் இருக்குது, உலகத்தில் அது எண்ணம் தான் இருக்குது. அதுதான் உலகத்தில் எல்லாம் வாக்கு பண்ணுறாங்க. நீங்கள் மற்ற என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கண்களை மூடி 5 புலன்களை சேர்த்து இந்த மந்திரத்தை ஓதி இந்த தெய்வத்தை மனதிலே நிறுத்தி செய்வீர்களானால் சகல ஐஸ்வர்யமும் கிட்டும். அதுதான் உலகத்தில் இருக்க கடவுள்கள் சொல்கிறாங்க. அதையா இயேசு சொன்னார். நம்ம அதை தான் சொல்லிட்டு இருக்கிறோம். என்ன சொல்கிறோம்? நீ ஆண்டவர் உண்மையாக தேனினா நீ ஏழையாக இருக்க மாட்டேன், பணக்காரனாக தான் இருப்பேன். அப்போ பேதுரு பவுலா இருந்தாங்க, அது அவங்க வேணான்னு சொல்லிட்டாங்களாம். இப்படி அதாவது அவர்களை தப்பு சொல்லி இல்லை வேற மாதிரி சொல்லி தங்கள் சொல்கிறத நியாயப்படுத்துகிறாங்களே ஒழிய சத்தியத்துக்கு ஒப்பு கொடுக்கறதே கிடையாது. இதெல்லாம் பிரச்சனை எங்கே தான் இருக்குது? தற்பிரியம். பெரிய பாவம்லாம் பண்ண வேண்டாம் நீங்கள், அந்த பாவம் இந்த பாவம், தற்பிரியராக இருந்தால் போதும், எல்லாம் பின்னாடி வந்துடும், எல்லாம் பின்னாடி வந்துடும். ஏன்? எனக்கு பிடிச்சதை நான் செய்யணும், அவ்வளோதான். எனக்கு பிடிச்சதை நீங்கள் நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டதுக்கு பின்பதாகவும் பார்த்தீங்கன்னா சண்டை போடுறாங்க, ஜாதியை பார்க்குறாங்க, குடிக்கு அடிமையாக இருக்கிறாங்க, எல்லாம் சொல்லுவாங்க இவர் குடிக்கு அடிமையாக இருக்கிறார், இவர் போதைக்கு அடிமையாக இருக்கிறார், இவர் அதற்கு சினிமாவுக்கு அடிமையாக இருக்கிறார், இதுக்கு அடிமையாக இருக்கிறார். அதெல்லாம் ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா அவர் தன்னுடைய சுயத்துக்கு அடிமையாக இருக்கிறார். ஏன்னா சுயத்தை அந்த மாம்சம் சில விஷயத்தை கேட்குது, அதை செஞ்சிடறாரு, அவ்வளோதான். அவரால் அதை ரெசிஸ்ட் பண்ண முடியல, விற்க முடியல. அது சில பேர் கேட்பேன், ஏங்க அதை செய்கிறீங்கன்னா என்னால் செய்யாமல் இருக்க முடியலங்க, அந்த கை நடுக்க ஆரம்பிச்சிருது, அதனால் அதை செய்யாமல் இருக்க முடியல, அதனால் இருக்க முடியல. அப்போ தங்கள் சுயத்தை விரும்பும் பொழுது, நாம் நேசிக்கும் பொழுது அது கேட்குற விஷயத்தை ஏதாவது செஞ்சிடறோம். யோவான் சொல்கிறதான், கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையும் அது தேவனால் உண்டானதல்ல, அது இந்த உலகத்தினால் உண்டானது. அப்போது நம்ம சுயத்தை நேசிப்போமானால் இந்த மூணையும் செஞ்சுருவோம், மாட்டிக்குவோம். கண்களின் இச்சை அப்படியே கண்ணில் பார்த்து ரொம்ப நல்லா இருக்குங்க, நம்மளே நிறைய வாங்கிட்டு வந்துட்டு வரோம். வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் தான் வானுக்கு அப்புறம் யோசிப்போம், ஐயோ நமக்கு இது தேவையில்லையே, அப்படி ஐயோ தேவையில்லாமல் இந்த காசை வேஸ்ட் பண்ணிட்டோமே நமக்கு தோணும். எப்போ? வாங்கி ஒரு நாள் அப்புறம் 2 நாளுக்கு அப்புறம். ஆனால் அதை வாங்குற நேரத்தில் கண்ணு பார்க்குற வரைக்கும் அது விடாது, எப்படியாவது அதை வாங்கணும்டா அப்படி. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, நான் பெரிய ஆளாக இருக்கணும், பெருமையாக இருக்கணும், பாசம் நம்ம நான் முதன்மையாக என்ன பண்ணணும்,
இருக்கணும். இயேசு அதான் சீஷர்களுக்கு அது இருந்ததில்ல. இயேசு கூட இருந்தப்ப எவன் பெரியவனா இருப்பான், சண்டை. அந்த மேல் வீட்டு அறையில் பந்தி இருந்த பொழுது அவங்களுக்கு அந்த வாக்குவாதம் உண்டாயிற்று. என்ன வாக்குவாதம்? எவன் பெரியவனா இருப்பான், யார் முதல் லீடர் சொல்லுங்க. அங்கேயும் சண்டை இருந்தது. அப்போதே சொல்லி, அப்பா நீ வந்து பெரியவனா இருக்க விரும்பினால் நீ வந்து போய் என்ன கடைசியாக இருந்தது, ஊழியக்காரனா கடைசியாக இரு, நீ ஃபஸ்ட்டாக இருக்க விரும்பினா நீ கடைசியாக இரு. அப்போ எல்லாரும் கடைசியாக சொல்கிறாரா? அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் எல்லாம் ஈக்குவல், பெரியவன் சிறுவன் யாருமே கிடையாது. அப்படி உனக்கு நான் ஃபஸ்ட்டாக இருக்கணும் என்ன வந்து நீ கடைசியாக போயிரு, உனக்கு அந்த எண்ணம் வராது. ஏன்னா எங்கேயுமே நீங்கள் லாஸ்ட்டாக இருக்க, ஃபஸ்ட்டாக நீ யாருக்குமே ஆண்டவர் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் சகோதராக இருக்கிறீங்க, அவர் பிதாவாக இருக்கிறாரு, நான் உங்களுக்கு போதகராக இருக்கிறேன், நீங்கள் எல்லாரும் சகோதரராய் இருக்கிறீர்கள். கலாத்தியரில் வாசிக்கும் பொழுது அவர் அது அழகாக அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறார். நம்ம வந்து அவர் சொல்லும்போது, நான் வந்து கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். இதை சொல்லிக்கிட்டே வர்றார். அப்போ சொல்லும்பொழுது மாம்சத்தின் கிரியைகள், ஆவியின் கிரியைகள். நாம் ஆவியினாலே பிழைத்திருப்போமானால் நாம் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. அடுத்து சொல்லிட்டே வர்றாரு, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. இவைகள் ரெண்டும் நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவர்கள் ஒன்றுக்கொன்று விரோதமாக இருக்கிறது. எது? மாம்சமும் ஆவியும். அப்போ இந்த மாம்சம் என்ன பண்ணுது? தனக்கு தேவையான இச்சைகளை செய்ய பார்க்குது. ஆனால் தேவன் தந்த ஆவினை நடத்தப்படும் பொழுது நம்ம என்ன பண்ணுறோம்? தேவனுக்கு பிரியமானதை யோசிக்கிறோம். அவர் தொடர்ந்து சொல்லும் பொழுது சொல்கிறார், அப்புறம் கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறாங்க. அப்போ சிலுவை அரைச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெறுப்பு அதில் வந்துடும், தன்னைத்தான் வெறுக்கணும். அந்த 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 அதிகாரம் 5ஆம் அதிகாரம் வாசிக்கிறப்ப 2 லிஸ்ட்டு போடுறார். மாம்சத்தின் கிரியைகள் அப்படி ஒரு 17 விஷயம் சொல்கிறார். அப்புறம் ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடி, பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். இச்சை அடக்கம் இருக்கணும். அதுதான் ரொம்ப கஷ்டம். இச்சை அடக்கமாக இருக்கிறது கஷ்டம். கண்ணில் பார்க்குற விஷயங்கள், இல்லை சாப்பிட்ற விஷயங்கள், உடுத்துகிற விஷயங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம சொல்லுவோம்ல, ரொம்ப டெம்ப்டேஷனாக இருக்குங்க, ரொம்ப டெம்ப்டேஷனாக இருக்குது, என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல. நானும் இந்த சாப்பிடக்கூடாது தான் பார்க்குறேன். 2 இட்லியோட நிறுத்தின்னு தான் பார்க்குறேன். அது ஒரு 18 இட்லியாக போயிடுது. இந்த கடைசி 2 போயிடுது. பிடிச்சதாக இருக்குது. ரொம்ப கஷ்டப்படுறோம் நிறைய பேர் உணவு பிரியர்கள்லாம். தங்கள் மாம்சத்தை நேசிக்கும், அது சுயத்தை நேசிக்கிறப்ப இருக்கிற பிரச்சனை அதெல்லாம். அப்போ வெறுக்கணும். நம்ம என்ன வெறுக்கலை, வெறுக்காமல் சிலுவை தூக்கிட்டு வந்துட்டோம். அதனால் என்ன ஆகுது? அப்பப்போ உழுவுறதும் ஏந்திக்கிறதும் தடுமாறதும் சரி, ஐயோ அப்போ எப்படி சாயுது ஐயோ சாயுது இப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்க. காரணம் என்ன? வெறுக்கணும் கஷ்டம்தான். ஆனால் அதுதான் ஆண்டவர் முதல்ல செய்ய சொல்கிறார். அதை தான் முதல்ல செய்ய சொல்கிறார். இன்னும் லூக்கால நம்ம வாசித்த அந்த அதிகாரத்தில், இன்னும் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறப்ப சொல்கிறார், ஒருவன் தன்னுடைய தகப்பனையும் தாயையும் எல்லாற்றையும் தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். இருக்க முடியாது. அவன் மாட்டான். 10 நாள் இருப்பான், அவன் போயிடுவான். நிருபங்கள் எழுதுகிறப்போ பவுல் எழுதுறாரு, 2 தீமோத்தேயு 4:10 சொல்றார், தேமா இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து போயிட்டான். பவுலோடு இருந்தவங்க தான். ஆனால் என்ன பண்ணான்? பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வந்துருச்சுப்பா. ஏன் அந்த ஆசை வந்துச்சு? தன்னை வெறுக்காதனால ஒரு டைமில் என்ன ஆயிடுச்சு, கொஞ்ச நாள் இருந்தார், அப்புறம் என்ன ஆயிடுச்சு, எத்தனை நாளுங்க அப்படியே இருக்கிறது போயிட்டான். இயேசு கிறிஸ்து ஓமை சொன்னார்லையே, விதைக்கிறவன் ஓமை. அப்போ சில விதை வழியருகே விழுந்தது, சில விதை கற்பாறை இடத்துல விழுந்தது, சில விதை முள்ளுலிடையில் விழுந்தது, சில விதை நல்ல நிலத்தில் விழுந்தது. அப்போ அந்த கற்பாறை நிலத்தை சொல்லும் பொழுது அது மண் ஆழமாறதுனால வேர் உள்ளே போல. அதே போல் வசனத்தை கேட்டும் அது உள்ளே போகாதனால கொஞ்சம் காலம் நிலைத்திருப்பான். வசனத்தை நிமித்தம் உபத்திரவும் துன்பம் நான் இடல் அடைவான். அடுத்து முள்ளுள்ள இடத்துல சொல்லும் போது சொல்கிறாரு, இவனும் வளர்ந்தான், சைடோட முள்ளும் வளருது, இதுவும் வளருது, முள் நெருக்கி போட்டுருச்சு. அந்த முள் என்னன்னு விளக்குறாரு, உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும். இது ரெண்டுமே எப்போ வரும்? நம்மளை நேசிக்கும் பொழுது தான். சுயத்தை நேசித்தோம் அப்படின்னா அது ரெண்டுமே இருக்கும். ஐயோ என்னங்க அப்படி ஆண்டவர் பண்ணிட்டாருங்க, உங்களுக்கு இல்லை கஷ்டத்துலேயே வச்சிருக்கிறாருங்க, பட்டினியாக இருக்கிறீங்களா? இல்லையே, நல்லா சாப்பிட்றோம், 3 வேளை சாப்பிட்றோம். கடன் இருக்க? கடன்லாம் இல்லை. அப்புறம் என்னடா பிரச்சனை உங்களுக்கு?
அவரை வச்சிருக்கான் மைண்டில் இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். இந்த செய்தியாகவே கேட்டு அவன் கனவுலத்திலே இருக்கிறான், என்னைக்கு அப்படி ஆகும் அப்படின்னு. அப்படியே நினச்சி இருக்கிறத என்ன பண்ணலாம்? ஆண்டவர் நல்லா போஷிக்கிறாரு, ரட்சித்திருக்கிறாரு, சுகம் கொடுத்துருக்கிறாரு, நடத்துகிறாரு. அதெல்லாம் அவன் கண்ணுக்கு தரல. ஐஸ்வர்யத்தின் மயக்கம். அதே போல் உலக கவலை, எனக்கு இது இல்லைங்க, அது இல்லைங்க, எனக்கு எனக்கு என்ன ஆண்டவர் செய்யலைங்க, எனக்கு என்ன ஆண்டவர் இதை கொடுக்கலைங்க. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். சில பிள்ளைங்க இப்படி சொல்லும் பொழுது பெற்றோருக்கு என்ன கோவம் வருது. நம்ம செய்யாமல் தான் இருந்திருப்போம். நம்ம அவன் கேட்டதை செய்யலை, வாங்கி தர முடியல, ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு விட்டுறது விஷயத்த கூட அவன் செய்யலைன்னு சொல்லணும் நமக்கு ரொம்ப கோபமாக இருக்கும். நானும் ஒன்றும் செய்ய வரேன், நான் இருக்கிறேன். ஏன்னா பிள்ளைகளை செய்யணும்னு தான் பெற்றால் விரும்புவாங்க. அப்போ நமக்கே அவ்வளோ கோவம் வரும்பொழுது நம்ம மாநிட்ட போய் எனக்கு என்ன நீங்கள் செய்யலை, எனக்கு இதை வைக்கலை, ஒரு வேலை கொடுக்கல, ஒரு கிடைக்கிற கல்யாணம் ஆகலை, எனக்கு இன்னும் குழந்தை பிறக்கல, நீங்கள் செய்யலைன்னா முறுமுறுத்தா அது நல்லாவா இருக்கும்? ஆனால் எது செய்ய வைக்கும்? நம்ம சுயத்தை நேசிக்கும் பொழுது அதை செய்யும். ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் நமக்கு இருக்கும், உலக கவலையும் இருக்கும். இது நான் எப்போனா சுயத்தை நேசிக்கும். சுயத்தை நம்ம வெறுத்தாதான் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, இருந்தாலும் அதே ஸ்தோத்திரம் தான் வரும். இல்லாட்டி நம்ம எவ்வளோ சந்தோஷமாக பாடுறோமோ அதே சந்தோஷம் நம்ம இருக்கிறப்பையும் பாடுவோம். ஏன்னா நமக்கு சுயத்தை விரும்பலையே, நம்ம தான் சுயத்தை வெறுத்துட்டோமே. அப்போ வெறுத்துட்ட ஒரு காரியத்தை நம்ம யார் திட்டினாலும் ஒன்றும் பிரச்சனை வராது, புகழ்ந்தாலும் நமக்கு பெருமை வராது, மேட்டிமை வராது, எதுவுமே வராது. எப்போ சுயத்தை வெறுக்கணும். சுயத்தை வெறுத்தாதான் இயேசு கிறிஸ்து சொல்கிற காரியங்களை நம்ம கீழ்ப்படிஞ்சு செய்ய முடியும். எல்லாட்டையும் முடியாது. ஒருவன் உன்னை ஒரு கணத்தில் அறைந்தால் நீ நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க நம்மள்கிட்ட பிரதர் பாஸ்டர் வசர் என்ன போட்டிருக்கு, ஒரு கணத்தில் இருந்தாலும் மறுகணத்தில் போட்டிருக்குல்ல, அவனை அரைஞ்சா மறுகணத்தை காட்ட மாட்டேங்கிறான். அந்த விசுவாசி மறுகணத்தை காட்ட மாட்டேங்குது, அப்படி அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். விசுவாசி காட்ட மாட்டேங்கிறான். பாஸ்டர் பைபிளில் போட்டுருக்கு தானே? பைபிளில் அப்படி எப்படி தெரியுமா போடல, நீ ஒருவனே ஒரு கன்னத்தில் அறையும் பொழுது அவன் உனக்கு வலது கன்னத்தை காட்டுவானாகன்னு போடல. அப்படிதான் எதிர்பார்க்குறோம் நம்மளாம். அவன் அரைச்சா மறுகணத்தை காட்ட மாட்டேங்கிறான். பாஸ்டர் பாருங்க வசனம் போட்டு கேட்க மாட்டேங்கிறான். அப்படி இல்லை வசனம். ஒருவன் உன்னை வலது கன்னத்தில் அறைந்தால் அவனுக்கும் மரத்து கணத்தை இன்னொரு கணத்தை காட்டுன்னு தான் போட்டுருக்கு. அப்போ நீ அடிக்கவே கூடாது. பிறனை அவமதிக்கிறவன் பாவம் செய்கிறான். நீ அவமதிச்சாவே நீ பாவம் செய்கிற. அப்புறம் நீ அடிக்கிறதா மற்றவங்கள போய் அடிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அப்போது என்ன எதிர்பார்க்குறோம்? அவன் கீழே இவன் செய்யலை. இதுவும் பிரச்சனை எங்கே தான்? சுயம்தான். நம்ம ரொம்ப நேசிக்கிறோம் நம்மளே, நம்மளால அடி வாங்க முடியாது. நிறைய விசுவாசி கூட சண்டை, ஊழியர்கள் கூட சண்டை. என்னையை பார்த்து அப்படி சொல்லிட்டான், நான் யார் தெரியுமா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, அதெல்லாம் வராது. சுயத்தை விரும்புகிறப்போ இந்த வார்த்தையெல்லாம் வரும். நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோமா, அந்த மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தையை வாசிக்கிறோமா? அவங்க அப்படி ஏதாவது பேசுகிறாங்களா? எங்கேயாவது ஒரு இடத்துல லூஸ் டாக் மாதிரி விட்டுறாங்களா? இல்லையே, எங்கேயுமே இல்லையே. உடன் ஊழியர்கள்ன்றார், உடன் வேலையாள். நான் ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறேன், அவர் கம்பெனியில் உடன் வேலையாளுங்க, கோ ஒர்க்கர் தான் சொல்கிறார். எங்கேயுமே யாரையும் கொச்சப்படுத்தி இவன் நான் பார்த்து வளர்ந்தவன், நான் இதை பண்ணேன், எனக்கு கொடுத்த வேலையை நான் செய்கிறேன், உனக்கு கொடுத்ததை நீ செய்ப்பா, அவ்வளோதான். அவங்களை ஈக்குவலாக அவங்களை ட்ரீட் பண்ணார். சகோதரில் அவங்க என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. அப்போது சுயத்தை நம்ம விரும்பணும் அப்படின்னா, சுயத்தை நம்ம வெறுக்காவிட்டால் நாம் இயேசுவுக்கு சீஷராக இருக்க முடியாது, நமக்கே நம்ம சீஷராக இருந்துக்க வேண்டியது தான். நிறைய பேருக்கு அது பிரச்சனை. ரட்சிக்கப்பட்டும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டும் அந்நிய பாஷைகளை பேசுகிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. ஆனால் அவங்க சத்தியத்தை அறிந்தாலும் அவங்களுக்கு ஏதோ ஒரு தடுக்குது. என்ன தடுக்குது அப்படின்னா சுயம்தான். நிறைய ஊழியர்கள்ட்ட பேசும் பொழுது தசம பாகத்தை குறித்து ஏதாவது காணிக்கை வச்சு பேசுகிறப்ப இப்படிலாம் இல்லை, அவங்க அதெல்லாம் கேட்கல அப்படின்றப்போ ஆமாங்க ஆமாங்க. அப்புறம் ஆனால் செய்கிறதுக்கு பயப்படுறாங்க. எங்கடா இருக்கிறது வராமல் போயிருமோ? ஏன் கஷ்டம்? சத்தியத்தை பின்பற்றதுனால கஷ்டம் வந்தால் என்ன? சுயத்தை நேசிக்கிறது தான் எல்லாமே. சுயத்தை வெறுக்கணும். சுயத்தை வெறுத்தாதான் பட்டினியாக கிடந்தாலும் போவார்ல, ஆண்டோருக்காக மறிக்க நேர்ந்தாலும்ன்ற அந்த எண்ணம் வரும். அந்த ப்ராக்டிக்கலாக நடக்கும்பொழுது சில நம்ம பேசுவோம், பேசுறது ஈஸி, இப்போ இங்கே பேசுறது ஈஸி. நம்முடைய வாழ்க்கையில் சூழ்நிலை வரும்பொழுது தான் தெரியும் நம்ம என்ன வார்த்தைகளை சொல்கிறோம். இதே வார்த்தைகள் அப்போ சொல்கிறோமா, அவருக்கு நிலையாக நம்ம நிற்கிறோமா அப்படின்னு. அவங்க எல்லாம் சுயத்தை வெறுத்து தான் இருந்தாங்க. சுயத்தை வெறுத்து அவங்க சந்தோஷமாக ஒரு குடும்பமாக கர்த்தருக்குள்ளே அவங்க என்ன பண்ணாங்க? இருந்தாங்க. சுயத்தை வெறுத்ததுனால தான் அவங்க கடைசி வரைக்கும் சண்டை போட்டுக்கல. அவங்க நீ பெறணும் நான் பெறணும், யார் அதிகமாக செஞ்சா அவங்களுக்கு சண்டைலாம் இல்லை. ஒருத்தருக்கு ஒருத்தர் பாராட்டினாங்க. பவுல் பேதுரு திட்டுறாரு இல்லையா, அந்த
அந்தியோகியாவில் அவர் சொல்கிறார், அந்தியாவு எபேசு இல்லையா, அந்தியோகியான்னு அவங்க சொல்கிறாரு. அதாவது அந்தியோகியாவில் புறஜாதி மக்களோட பேதுரு அவங்களோட சாப்பிட்டு கலந்துருக்கிறார். அப்போ அங்கே யார் வரான்னா, எருசலேம்லேருந்து கொஞ்சம் யூதர்கள் வராங்க. அந்த யூதர்கள் யார் அப்படின்னா, ஞாபகம் விருத்த சேதனை பண்ணாதான் நாங்கள் ஐக்கியம் வச்சுக்கோன்னு சொல்கிற ஆள். இப்போ அவங்களாம் வந்தோன்னா பேதுரு அவங்களுக்கு பயந்து இவங்கள்ட்ட இருந்து விலகி பிரிஞ்சுட்டார். இவர் இப்படி பண்ணனால மற்ற யூதரும் பர்னபாவும் அங்கிட்ட போயிட்டார். நமக்கு எதுப்பா வம்பு அப்படின்னு. அப்போ எல்லாருக்கும் முன்பாக பேதுரு நோக்கி பவுல் ஒரு மெசேஜ் இருக்கிறார். ஒரு 8 வசனம் அந்த கலாத்தியர் 2ஆம் அதிகாரத்தில் இந்த மெசேஜ் யாருக்கு? பேதுருக்கு மெசேஜ். இயேசுவோடு கூட இருந்த அப்போஸ்தலருக்கு இப்போ இந்த பவுல் அப்போஸ்தலர் செய்தி எடுக்கிறார். இதுதான்ப்பா சத்தியம், நீ என்னப்பா இப்படி செய்கிற பேர் இருக்கிறார். இதுக்காக பேதுரு கோச்சிக்கிட்டு அவர் திட்டல. அவர் நிருபத்தில் எழுதும் பொழுது இது போல் பவுல் சில விஷயங்கள் சொல்கிறாரு. கடினமாக இருக்கும். ஆனால் கேளுங்க, ஏன் கேளுங்க, ஒபே பண்ணுங்க. அப்போ அவங்களுக்கு அந்த சுய இல்லை, சுயத்தை நேசிக்கல. இல்லை, சுயத்தை நேசிச்சிருந்தாங்கன்னா அது சொல்லாமே விட்டுருப்பார். பவுலை பற்றி பேசாமே விட்டுருப்பார், இல்லை திட்டி விட்டுருப்பார். அப்படி எங்கேயுமே இல்லை. அப்போ நம்ம ஒரு கிறிஸ்தவனா ஆண்டோடைய பிள்ளையா நம்ம வாழணும்னா மொதல் ஸ்டெப் என்ன? சுயத்தை வெறுக்கணும், தன்னைத்தான் வெறுக்கணும். நம்மளே நம்ம வெறுக்கலைன்னா, என்னை ஏமாத்திட்டாங்க, என்னை திட்டாங்க, எனக்கு பாராட்டலை, என்னைய இது சொல்லலை, என்னைய பிரதர்னு சொல்லிட்டாங்க, என்னைய பாஸ்டர்னு சொல்லலை, எல்லாரும் பேசல, என்னை கூப்பிடல, எனக்கு வாங்கன்னு சொல்ல, எனக்கு வணக்கம் சொல்லலை, என்னைய முதரோல உட்கார வைக்கல. இது எல்லா பிரச்சனையும் வரும். எப்போ? நம்ம சுயத்தை நேசிக்கும் பொழுது. கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டிகிட்டு இருக்கும், இல்லை நிறையா கூட இருக்கும். அது நம்மளையே ஆண்டவருக்கு பிரியமாக நடக்க விடாது. அது சுகபோக பிரியராக நம்மளை ஆக்கிடும். ஸோ அதனால் வசனம் சொல்வது போல் இயேசு ரொம்ப தெளிவாக சொல்கிறார், ஒருவன் தன்னைத்தான் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். சில என்ன நம்ம உலகத்தை வெறுத்துறோம், தாய் தகவன் கூட வெறுக்க சொல்லி விட்டுறோம், எல்லாத்தையும் பண்ணிடுறோம். ஆனால் நம்மளே வெறுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கஷ்டம்தான், ஆனாலும் அதை செஞ்சு தான் ஆகணும், வேறு வழி இல்லை. சரி, நம்ம கர்த்தருடைய பந்திக்கு நம்ம கடன் சொல்லுவோம். நோக்கங்களை மூடி. உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலா, சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். உன்னையே வெறுத்து விட்டா ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தா சுகமாய் வாழ்ந்திடலாம். சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும், சிலுவை சுமப்பதனால் சிந்தையே மாறிவிடும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும், நீடிய பொறுமை வரும், நிரந்தர அமைதி வரும். உன்னையே வெறுத்து விட்டால் ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தால் சுகமாய் வாழ்ந்திடலாம். பேர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே, பேர் புகழ் எல்லாமே இயேசுவின் நாமத்திற்கே, கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே, கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே, கிறிஸ்து வளரட்டுமே, நமது மறையட்டுமே. உன்னையே
வெறுத்து விட்டார். ஊழியம் செய்திடலாம், சுயத்தை சாகடித்தார், சுகமாய் வாழ்ந்திடலாம். ஆண்டவரே, எங்களுக்காக நீங்கள் சிலுவையில் உடைய ஜீவனை தந்தீங்க. எங்களை கரையத்திற்கு நீங்கள் கொண்டிருக்கிறீங்க. இனி நாங்கள் எங்களுடையவர்கள் அல்ல. எங்களுடைய சுயத்துக்கு பிரியமாக நடக்க முடியாது ஆண்டவரே. கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறிந்திருக்கு நாங்கள் வாசிக்கிறோம். நாங்கள் அப்படி அறிந்தவர்களாக இருக்கணும் ஆண்டவரே. எங்களை வெறுக்கிறவர்களாக இருக்கணும். தன்னைத்தான் எங்களை வெறுக்கணும் ஆண்டவரே. ஒரு சில நேரத்தில் நாங்கள் நேசிக்கிறதுனால தான் அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறோம். அநேக பிரச்சனைகளை சந்திக்கிறோம். எங்களால் உமக்கு பிரியமானபடி இருக்க முடியல. எங்களுடைய சிந்தை மாறும். கிறிஸ்து வளர எங்களுக்குள்ள உம்முடைய சிந்தை கிறிஸ்து குறித்து வாசிக்கும் பொழுது கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்கு இருக்க கடவுள் வாசிக்கிறது போல பிதாவின் சித்தம் செய்வதே அவர் கொண்டிருந்தாங்க. அதே போல் நாங்களும் கிறிஸ்து எங்களுக்குள்ள வளரட்டும், உங்களுடைய சிந்தை வளரட்டும். எங்களுது என்னது நான் அப்படிங்கிற அந்த சுயம் அது மறையட்டும், அது ஒன்றுமில்லாமல் போகட்டும். நாங்கள் அதை வெறுக்கணும் ஆண்டவர். அதை கிருபை செய். எங்களுக்காக ரத்தம் செய்து எங்கள் ஜீவனை தந்து எங்களை மீட்டெடுத்தீங்க. இந்த வேலையும் கூட அப்பா நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம். நம்முடைய மாம்சம் எங்களுக்காக பிற்கப்பட்டது, எங்களுக்காக பரிசுத்த ரத்தை நீங்கள் சிந்தினீங்க. என்னை நினைவு கூறும்படி இது செய்யலாம் என்று சொல்லலப்பா. இந்த வேலையும் கூட நாங்கள் அதை நினைவு கூறுகிறோம். நீர் எங்களுக்காக பட்ட பாட நினைவு கூறுகிறோம். நீர் எங்களுக்காக காயப்பட்டீர், நீர் எங்களுக்காக நொறுக்கப்பட்டீர். தகப்பனே, இந்த வேலை நாங்கள் நினைவு கூறுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் சரீரம் நமக்காக பிற்கப்பட்டது. நாம் அதை நினைவு கூர்ந்து இந்த அப்பத்தை புசிப்போம். அவருடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டது. அதை நினைக்கும் இந்த திராட்சை பருகுவோம். ஆண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய சமயத்தை கூட்டி சேர்த்தீங்க. உங்களுடைய பிள்ளைகளாக உண்மை பாடி ஆராதிக்க, உடைய வார்த்தைகளை தியானித்து ஆராதிக்க நீர் கொடுத்த இந்த நீங்களோடு பேசி இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தை எங்களுக்குள்ள இருக்கட்டும். நாங்கள் அந்த சுயத்தை வெறுக்கணும், எங்களை வெறுக்கணும். உமக்கு பிரியராக நாங்கள் சுகபோக நாங்கள் தற்பிரியராக இல்லாமல் தேவ பிரியராக நாங்கள் இருக்கணும். சபையானது ஒரு சரீரம் என்பதை நாங்கள் உணர்ந்து நாங்கள் அன்பு நிறைந்தவர்களாய் நாங்கள் வாழணும். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. அதை எங்களை வெறுப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எவ்வளோ நாள் ஆயிடுச்சு நாங்கள் ரட்சிக்கப்பட்டு, பல வருஷங்கள் ஆயிடுச்சு. ஆனாலும் நாங்கள் ஒரு சில காரியத்தில் நேசிக்கிறோம், அது எங்களுக்கு தெரியுது ஆண்டவரே. ஒரு சாதாரண உணவு விஷயத்துலேருந்து மற்றவங்க எங்களை பேசுகிற விஷயத்துலேருந்து எங்களால் எதையுமே ஒரு சிலத்தில் விட்டு கொடுத்தாலும் ஒரு சில நேரத்தில் நாங்கள் அந்த அந்த சுயத்துக்கு நாங்கள் விட்டுடுறோம். பிரச்சனையாக தான் இருக்குது. நீங்கள் பலப்படுத்துங்க. நாங்கள் பலன் இல்லாமல் போகும் பொழுது நீங்கள் ஆவியானவர் பலப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீர். நீங்கள் பலப்படுத்தி நாங்கள் இதை முற்றிலுமாக எங்கள் சுயத்தை வெறுத்து நாங்கள் உமக்கு பிரியமானலாக நடக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. எங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் ஆசீர்வாதம் இம்மட்டும் எங்களை தாங்கி நடத்தி வந்தீங்க. நல்ல தகப்பனாக நீங்கள் இருந்தீங்க, இனியும் நல்ல தகப்பனாக இருப்பீங்க. நாங்கள் நன்றி சொல்ல இருக்கிற உறவில் நாங்கள் தொடர்ந்து வளர எங்களை கிருபை செய்யுங்க. தாங்கி நடத்துங்க. போக்கில் காத்துக்கொள்ளுங்க. நம்முடைய ஆசீர்வாதங்களோடு கூட இருந்து காத்து நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவரின் ஐக்கியமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் நம் யாவரோடும் உலகம் எங்கும் இருக்கிற ஒரே சிரமமாக இருக்கிற அவயவங்களோடும் எல்லாரோடும் இருந்து காத்து நடத்துவதாக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.